Praise God. Hallelujah. பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்தை கூடி சேர்க்கிறார். பல இடங்களிலும் சரியாக காணொலி வாயின் மூலமாக தேவனுடைய கூட வைத்திருக்கின்றார். அவருடைய நாம் மைப்பிடும்படியாக தேவனோடு நாம் மைப்பிடத்தக்கதாக மிகப்பெரிய கிருபை செய்கிறவர். நாம் மைப்பிடும்படியாக நாம் யாரும் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. என்னோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே சர்வ சிருஷ்டியின் எஜமானராய் இருக்கிற கர்த்தாவே என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற கர்த்தாவே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. என்னோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாமே தாராளமே ஆசீர்வதித்து தருவீர். இந்த வேளையிலே பிரதர் எபினோடு ஜெபிப்பார். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை முன்குறித்ததற்காக காலத்தின் செய்தியான அடையாளம் கண்டு கொண்ட செய்தியை கத்தாவே தீர்க்கதரிசி மூலமாக பேசுவதற்காக நன்றி கத்தாவே. எவ்வளோ கிடைக்காத சாக்கியதை எங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி கத்தாவே. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து ஆதரித்து எங்களை போஷித்து எங்களை காத்து மற்றும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை மன்னாவை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்துக் கொண்டு வருகிறேன். அதற்காக நன்றி. பங்காக வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அப்போஸ்தலரும் சபையின் தூதருக்கு 7ஆம் தூதன் எக்காலம் முதல் பலமூல தூதன் இறங்கி வந்து 7 முத்திரைகளை உடைத்து கர்த்தாவே அந்த மீட்பின் ரகசியம் கர்த்தாவே மறைவான மன்னாவாகிய நாங்கள் புசிக்கிற மன்னாவை உலக தோற்றத்துக்கு முன்வைத்ததற்காக கர்த்தாவே பாடல் கொடுத்த மக்களை ஆசீர்வதித்து நல்ல பாடல்கள் உற்சாகமான பாடல்கள் கர்த்தாவே பரலோகத்தில் சேனைகள் கர்த்தரோட மகிமையை நாங்கள் புகழ்ந்து பாடுதற்கான கர்த்தர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரை மறைத்து இந்த காலத்துக்கு இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை அடையாளம் கண்டு கொடுத்ததான உதவி செய்ய கர்த்தாவே. நம்ம அண்ணா அழைத்து வந்து ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து இப்படி மன்னாவை புசிக்கத்தக்கதான இந்த மறைவான மன்னாவை தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து அந்த கர்த்தாவை மன்னாவை வாங்கி புசித்து மனவாட்டிக்கு சேவை செய்து கொண்டு அவர் சென்று விட்டார். ஆனால் அந்த மன்னாவை நாங்கள் புசிக்கத்தக்கதான எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அதுக்காக ஒவ்வொருவரையும் சபைகளுக்கு அநேக தேவைகளுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரோட தேவையை கர்த்தனை அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களுக்கு நீ செய்தி முடித்துவிட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டு சுதந்திரத்துக் கொண்டு நாங்கள் மகிமை அடையத்தக்கதான எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தேசிய நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். போற்றி துதிப்போம் என் தெய்வத்தை புதிய இதயமொழியை
ஜீவனுள்ள தேவனே உன்னை ஜீவ பாதையிலே நடத்தும் என்று
தேவன் இன்றைக்கு பயப்படாத ஆவியை கொடுத்திருக்கின்றாரே. தேவன் தாமே மகிழ்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நாமே தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, கலிகூரே சேனையின் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறாரே. சேனையின் கர்த்தர் Let's stand and read Psalms number 30.
சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடியெல்லாம் அவர் அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். நாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாவற்றையும் கணக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையால் ரட்சிக்கிறார், சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்துக்கொண்ட ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும். கர்த்தாவே, நாங்களும் நம்பியிருக்கிறபடி உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த காலைகளிலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலே என்னுடைய செய்திக்கு செல்லும் சில சாட்சிகள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சிகள் ஜெபம் முதல் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஈசாக் இந்த சாட்சி ஆரோக்கியராஜுடைய மகன் ஈசாக் இந்த சாட்சி எழுதியிருக்கிறார். கடந்த வியாழக்கிழமை எனக்கு காலையிலே வயிற்று வலி அதிகமாக இருந்தது. ஜிஹெச்சிலே அட்மிட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 3 ஊசிகள் போட்டு வயிறு வலி அதிகமாக இருந்தது. உடனே எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள். அதை எடுப்பதற்கு முன்பாக கத்தரித்து ஜெபித்தோம். எக்ஸ்ரே ஸ்கேனில் பெரிய பிரச்சனைகள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்வதாக ஜெபித்து விட்டு எடுத்தோம். அதில் ஒன்றுமில்லை என்று சொல்லி மருந்து மாத்திரைகளை மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சி. இன்னொரு சாட்சி சகோதரர் ஆரோக்கியராஜ் சாட்சி. அடியனுக்கு 2 மாதங்களுக்கு மேலாக தும்மல் சளி அதிகமாக இருந்தது. மாத்திரைகள் சாப்பிட்டு குணமாகவில்லை. சாட்சி சொல்வதாக ஜெபித்தேன். இப்பொழுது கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சாட்சிகளை தேவன் ஆசீர்வதித்து நமக்கு உதவி செய்வாராக. அதுபோல் சில பேர் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டிருக்கிறார்கள். அதுபோல சிஸ்டர் மரகதம் கடந்த வாரத்தில் எங்கள் சிஸ்டருக்கு சகோதரிக்கு ஜோதியுடைய சகோதரி அவருக்கு இந்த யூட்ரஸ் ஆப்ரேஷன் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் செய்து நல்ல விதத்திலே அந்த ஆப்ரேஷன் முடிந்தது. அவர் நல்ல ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். சுகமடைந்து சீக்கிரம் வீடு திரும்ப அவருக்கு இந்த பயாப்சியில் எந்த விதமான ரிசல்ட்டுகளும் ஒரு ஆபத்தான வராதபடிக்கு சொல்லி ஜெபித்துக் கொள்ளும்படி சபையிலே சொல்லுங்க என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக எந்த ஆபத்து இல்லாதபடிக்கு தேவன் இந்த ரிப்போர்ட்டில் உதவி செய்து அவர்களுக்காக ஜெபித்திருப்போம். உங்கள் சேலத்தில் இருந்த திருஞானம் என்ற சகோதரர் இருக்கிறார். நம்முடைய செய்தியிலே அவருக்கு உடல்நலம் சரியில்லை, சுகர் நாங்கள் கஷ்டப்படுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் மார்டினா என்ற சகோதரி அந்த மகள் டெலிவரிக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது டெலிவரி ஆகும்படி அவருக்காக ஜெபிக்கும். அந்த ஜெபத்தின் உடம்புகளை மனதில் வைத்துக்கொண்டு
நாம் அறிஞர்களை சென்று ஜெபம். இதனாலே தேவனுடைய செய்திக்கு இந்த காலங்களிலே நாம் சொல்வோம். அதனாலே நான் மத்திய சுவிசேஷத்திலிருந்து வேத வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அதிகாரம் 2, Matthew chapter 2 verse from 1, வசனங்கள் 1 6 வரை உள்ள வசனங்கள், from 1 up to 6. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் குடியேறச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நம் தலையிலே தாழ்த்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே கூடியிருக்கிற ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்காக அவருடைய சபையிலே நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் ஆவியில் வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறது தான். தேவனுடைய சமூகத்துக்கு அவளோடு வந்திருக்கிறவர்களை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இங்கே நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கவும், செய்தியை நாங்கள் கேட்கவும், உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளவும், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுவோம். சமீபத்திலும் தூரத்திலும் வந்திருக்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீர் ஆசீர்வதி. ஜெப விண்ணப்பங்களை சொன்ன விண்ணப்பங்களை கொடுத்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் முடிவாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யும். சாட்சி சொன்னவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை கர்த்தர் சொன்ன சாட்சியை அதிசயத்தை சாட்சியாக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் ஜீவியத்திலும் சாட்சியாக வாழ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த செய்தியிலிருந்து எங்களோடு பேசும் நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும். இந்நாளுக்குரிய மன்னாவை, இந்த நேரத்துக்குரிய புதிய ஆகாரத்தை, காலத்தின் செய்தியை எங்களுக்கு கொடுத்தவர்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்தில் மலையிலிருந்து எங்களை புயலிலிருந்து காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கும் இந்த புயலுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவைகளிலும் எங்களை காத்துக்கொள்ளும். அதுபோல இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கும் நியாய தீர்ப்புகளிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல சுகமும் கிருபையும் பாதுகாப்பையும் தந்து எங்களை வெளியிடத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நோய் தொற்றுக்காக ஜெபிக்கிறோம். 2வது அலை பரவுகிற இந்த நேரத்திலே மறுபடியும் நாங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறதுக்காக எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் அதற்கு மேல் தேவனுடைய கிருபையினால் எங்களை காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நன்றி. இதனாலே வந்திருக்கிற செய்திகள் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும், வார்த்தையிலிருந்து நீர் பேச ஆண்டவரே, உங்களுடைய செய்தியை எங்களுக்கு வெளிப்படுத்தும். மகிமையும் துதி கனம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதித்து எங்களை இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வாரம் நாள் முழுவதும் மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் கூட அவைகள் மத்தியிலே நாங்கள் தேவனோடு ஈடுபடும் போது எங்களை மறந்து கர்த்தரோடு மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் இந்த முடிவு நாட்களிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே இப்பொழுது வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு மாதம் முடிகிற நேரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 11 மாதங்களை ஒரு கிருபையினாலே நாங்கள் கழித்தோம். எதிர்நோக்கி இருக்கிற நாட்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நகர்வு சுயமாயிராதபடிக்கு தேவனால் நகர்த்தப்படத்தக்கதாக உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை நீர் வழிநடத்துவீராக. சகலமும் தேவ சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளாண்டவரே, எங்களை நீர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். பலவிதமான நேரங்களில் சாத்தான் எங்களை அவமானப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் தேவன் அவைகளிலிருந்து எங்களை காத்து வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதனால தான் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இரத்தத்தினால் எங்களை பாதுகாக்கும். இந்த நேரத்துக்குரிய இந்த மணி நேரத்துக்குரிய ஏற்ற செய்தியை தாரும். செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல சிறு பிள்ளைகளுக்கும் புரியத்தக்கதாக எளிமையாக நீர் விளக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். இவ்வளவு தூரத்திலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களே நீர் ஆசீர்வதித்து எங்களோடு இணைந்திருக்கிற சகோதரர்களோடு கூட நீரும் இணைந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை அவரோடு பசித்தாகத்தோடு தேடுகிற பிள்ளைகளுக்கு உலகத்தில் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவர்களுக்கு தேவ செய்தி கிடைக்கிறது. ஆத்மத்துக்கு கேதுவான தீனி அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்யும். எங்களோட சிறிது நேரம் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நீங்கள் உட்காருங்க. தேவதோஸ்தனிலிருந்து நான் முன்னாடியிலே பேசக்கூடிய செய்தி தலைப்பு என்னவென்றால் The cross from the west என்ற செய்தி. இந்த செய்தியுடைய தலைப்பு மேற்கிலே சிலுவை. கிராஸ் என்னது? சிலுவை. The cross from the west, மேற்கிலிருந்து சிலுவை என்று சொல்லி இந்த செய்தியை நான் இங்கே பிரசிக்கிறேன். கடந்த வாரம் தேவனை ஆசீர்வதித்து பாதுகாத்தார். நிறைய புயல்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். 2-3 புயல்கள் அடித்து விட்டது. கடந்த வாரமெல்லாம் சரியான மழை. கடற்கரையோரங்களில் இருக்கிற சிந்தி சபையில் இருக்கிற மக்கள் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கிறாங்க. நிறைய பேர் கடலூர், சிதம்பரம், சீர்காழி இந்த இடங்களிலே பாதிப்பு, சென்னை இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு. அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். வீடுகளில் சென்று மேலே அடுத்து இன்னும் 2 பேர் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வானிலை ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 பேர் அடுத்து வர இருக்குது அப்படின்னு. எப்படி இந்த மாதமே புயல் மாதமாக தான் இருக்கும். ஒரு புயலாக அடிச்சுட்டு இருக்கு. இருந்தாலும் பெரிய ஆபத்தெல்லாம் ஆண்டவர் காத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ரொம்ப துன்பப்படலை. இருந்தாலும் தேவன் நம்மை காத்து வரக்கூடிய புயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு உதவி செய்யும்படி நல்ல ஜெபத்தில் இருக்க, நல்ல ஊக்கமாக ஜெபிங்க. அதுக்காக நம்ம பாதுகாக்கலாம். புயல்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கலாம். என்றால் பைபிள் வார்த்தை தேவனுடைய பைபிளில் வசனம் சொல்லுகிறது, தேவன் அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. சங்கீதம் 46:1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ், ரொம்ப முக்கியமான வசனம். தேவன் அடைக்கலமும் பலமும். God is our refuge and strength and the present help in the time of trouble. அவர் நமக்கு present help-ஆக இருக்கிறார். இந்த நேரத்துக்கு நமக்கு உதவியாக. நேற்று உதவி செய்தார் சொல்லுங்க, நாளைக்கு உதவி செய்ய போறாங்க. இந்த நேரத்துக்கு present help, இப்பொழுது அவர் உதவி செய்கிறார். ஆகவே தேவன் காத்து நடத்த முடியும் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, இது டிசம்பர் மாதம் வந்துருச்சு. இந்த வருஷத்துடைய லாஸ்ட் மந்த், கடைசி மாதம் 2020 டிசம்பர் மாதம் வந்துருச்சு. 11 மாதம் ஓடிடுச்சு. இப்படி ஓடிச்சுன்னா இந்த கிடையாது. ஓடுது. காலம் வேகமாக ஓடுது. மிக வேகமாக காலங்கள் சுழன்று ஓடுகிறது. காலச்சக்கரம் சுழல்கிறது தெரிகிறது. வேகமாக சுழலுது. அதில் தான் காலம் மிக வேகமாக ஓடிட்டு இருக்கு. 11 மாதம் ஓடுறதே தெரியல. 12ஆம் மாதத்துக்குள்ள வந்துடும். அடுத்த இந்த மாதம் முடிஞ்சுன்னா அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிடும். 2021 ஆரம்பித்து விடும். நிறைய சிறப்பான சம்பவங்களோடு இந்த ஆண்டு கடந்து போகிறது. காலம் இப்படி கடந்து போகும்போது நாம் நேரத்தை, காலத்தை வீணாக்காமல் அதை பயன்படுத்த வேண்டும். காலத்தை நம்ம ஆதாயப்படுத்தணும். காலத்திற்கு பயன்படுத்துறது நம்ம ஜெபத்தினாலும், பைபிள் வாசிப்பதனாலும், செய்தி முடிப்பதனாலும், செய்தியை நாளுக்கு பயிர்ந்து நாளுக்கு சொல்லி இப்படி தான் நம்ம காலத்தை ஆதாயப்படுத்திக்கணும். நேரத்தை அதிகமாக வீணாக்கி விடாமல் அதை நல்லா நம்ம பயன்படுத்திக்கிறோம். சிறு பிள்ளைகள் செல்ஃபோனில் அதிகமாக நேரத்தை வீணாக்கிறாங்க. அதிக நேரத்தை செல்ஃபோன் கொடுத்து வீணாக்காதீங்க. அந்த நேரத்தில் நல்ல பைபிள், செல்ஃபோன்லேயே பைபிள் மெசேஜ், பாடல்கள் எல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்துங்க. சத்துரு சில விதமான சோதனையை பிள்ளைகளுக்கு கொண்டு வரோம். ஒரு கேம் போனால் இன்னொரு கேம் வந்தது. ஒரு கேமு சரியில்லைன்னு பப்ஜி அப்படின்னு ஒரு கேமு, அது பேன் பண்ணால் அப்போ அடுத்து சர்ச்சனை பண்ணுறான். வேற கேம், அடுத்த ஒரு கேம் கொண்டாடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்ம ரூல் பண்ணணும். அதை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும். அதுதான் நம்ம அது சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. நம்ம சொல்லி என்ன செய்யணும், அதை கட்டுப்படுத்தி நம்ம கட்டுப்பாடுக்குள்ள அவைகளை வைத்து அவைகளுக்கு விளங்கி நம்ம நல்ல தேவபக்தியோடு கூட நாம் ஜீவிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசித்த தேவதேசத்திலே நாம் பார்க்கும்போது
சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆமா. Now when Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king. ஏரோது இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருந்த கவர்னராக ஆளுநராக இஸ்ரவேலில் இருந்தார் ஏரோது ராஜா. சீசர் இஸ்ரவேலை ஆண்டார். ரோமாபுரியிலிருந்து அவர் ஆட்சி செய்து கொண்டார். இங்கே அவருடைய பிரதிநிதியாக ஏரோது இருந்தார். Behold, there came wise men from the east to Jerusalem. கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு ஞானிகள் சாஸ்திரிகள் வந்தார்கள். கிழக்கு திசையில் கீழ் திசையிலிருந்து வந்தார்கள். எதை கற்பட்டு வந்தார்கள் என்றால் அடுத்த வருஷம் பாருங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறீங்க கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டவரை மனித கொள்ள வந்துவிட்டார்கள். saying, where is he that is born king of the Jews? யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கேள்வி கேட்டார். For we have seen his star in the east and are come to worship him. Where is the king? Where is the born king? பிறந்த ராஜா எங்கே என்ற கேள்வியோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எப்படி வந்தார்கள்? How they came? அவர்கள் எப்படி வந்தார்கள்? They saw the star from the east. அவர்கள் கிழக்கிலே நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கமிங்ல முதல் வருகையிலே ஸ்டார் எங்க வந்துச்சு? இந்த சைடுல இந்த திசையில வந்துச்சு. ஏமா it came in the east direction. Star from the east. ஸ்டார் கிழக்கு திசையில வந்துச்சு. Now we are in the second coming. நம்ம இப்ப இரண்டாவது வருகையில் இருக்கிறோம். இப்ப now the star has come in the west. இப்ப ஸ்டார் வந்திருக்கு. மறுபடியும் ஸ்டார் வந்திருக்கு. இது எங்க இருந்து வந்திருக்குது? வெஸ்ட்ல இருந்து வந்திருக்கு. இது மேற்கில இருந்து வந்திருக்கிறது. ஆகவே அன்னைக்கு ஸ்டார் from the east, அன்னைக்கு ஸ்டார் from the east, இன்னைக்கு ஸ்டார் from the west. இயேசு பிறந்தார், மனிதனாக பிறந்து இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். அப்பொழுது அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார். சிலுவையில் மரித்தார். அதனால சிலுவை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு அவமான சின்னமாக இருந்தது. Once star was the symbol of shame. அது அவமானத்தின் சின்னம். But now is the holy symbol. இப்போ அது என்னது? பரிசுத்தமான ஒரு அடையாளம். சிலுவை இப்போ என்னது? ஒரு பரிசுத்தமான அடையாளம். எப்பொழுது? இயேசு சிலுவையில் மரித்த பிறகு, after the death of Jesus, is now the holy symbol. இப்போ அது புனிதமான ஒரு சின்னமாக மாறியது சிலுவை. Star from the east is the cross from the east. First coming. முதல் வருகையிலே சிலுவை இருந்துச்சு. சிலுவை எங்க இருந்துச்சு? முதல் வருகையில கிழக்கிலே சிலுவை. Star the cross from the east. கிழக்கே சிலுவை. இப்ப சிலுவை வந்திருக்குது. Again the cross. இப்ப மறுபடியும் cross தான். இப்ப திரும்ப சிலுவை வந்திருக்குது. இப்ப சிலுவை எங்க திரும்ப இருக்குது? இப்ப மேற்குல. அன்னைக்கு கிழக்கிலே சிலுவை, இன்னைக்கு சிலுவை எங்க? மேற்கிலே. எப்படி என்றால் இது ஒரு சூரிய உதயம் போல. கிழக்கே உதித்த சூரியன் மேற்கே மறைந்தது. கிழக்கே உதித்த சூரியன் மேற்கிலே மறைகிறது. நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கும்போது சூரிய உதயத்தை பாருங்கள். கிழக்கிலே சூரியன் உதித்தது என்று சொல்கிறது. பைபிளில் எப்படி ஒரு சூரியன், எப்படி ஒரு சூரியனை வைத்து நமக்கு ஆவிக்குரிய விஷயங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார், தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். சூரியன் நமக்கு இயற்கையாக உதிக்கிற சூரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. சரியா? ஆமென். ஆமா, இயற்கையான சூரியன், the natural sun and the Jesus the son of God. Spiritual sun, natural sun, spiritual sun. இயற்கை சூரியன், ஆவிக்குரிய சூரியன். அது வந்து SUN sun, இயற்கை சூரியன். நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து SON sun. அவர் SON sun, Jesus the son of God. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர்தான் நீதியின் சூரியன். Jesus the son of righteousness. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். அப்ப ரெண்டு சூரியன் இருக்கு. அப்ப எத்தனை சூரியன் இருக்கு? ரெண்டு சூரியன் இருக்கு.
ஒரு சூரியன் டெய்லி வானத்துல வர சூரியன், இன்னொரு சூரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது. சூரியன் கிழக்கு உதிச்சு இங்க கிழக்கு திசையில உதிச்சு போய் மேற்கே மறைகிறது சூரியன். அதே போல நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வெளிச்சமும் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது. கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது. சூரியன் நம்முடைய தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு மட்டும் பொருத்தல, ஒரு மனவாட்டி வாழ்க்கையிலும் பொருத்துகிறார். அப்ப சூரியன் இயற்கையான சூரியன் ஒண்ணு, அடுத்தது நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து, மூணாவது சூரியன் யாரு? இது பிரைட், எ கிறிஸ்டியன், ஒரு மனவாட்டிக்கு அடையாளம் சூரியன். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு சூரியன் அடையாளமா இருக்கு. எப்படி உதாரணம் சொல்லான்னு பாருங்க. காலையில உதிக்குதுல, சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் இன் தி மார்னிங். விடிய காலையில சூரியன் உதிக்குது, விடிய காலை 6 மணிக்கு உதிக்குது. அப்பதான் பிறக்குது ஒரு பையன் பிறக்கிற மாதிரி, ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி எது பிறக்குது? சூரியன் பிறக்குது. ரைட். 10 மணிக்கு அது பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வந்துருது வீட்டுக்கு. 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போதான் சூரியன். ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துருது. ஒரு பையன் அப்படி ஸ்கூலுக்கு போய் படிப்பெல்லாம் முடிச்சிடறான். அப்படி 12 மணிக்கு அது கல்யாணம் ஆகி வேலை கிடைச்சி கல்யாணம் ஆகுது சூரியனுக்கு. 12 மணிக்கு அதுக்கு என்ன செஞ்சு வேலை எல்லாம் கிடைச்சி அதுக்கு மேரேஜ் ஆகி வாழ்க்கை நடத்துது. 3 மணிக்கு பலவீனம் அடைகிறது. 3 மணிக்கு பலவீனம் வீக் ஆகுது. 3 மணிக்கு அது வீக் ஆகுது. மனுஷனுக்கு வயசாயிடுச்சு. வயசாகி என்ன ஆயிடாம பலவீனம் ஆயிடும். குச்சி வச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாம். பலவீனம் ஆயிடுது. பாருங்க, ஒரு மனித வாழ்க்கைக்கு அப்படியே ஒப்பிடுறார் சூரியனை. 3 மணிக்கு பலவீனம் ஆயிடுது. 6 மணிக்கு பிறந்தது, 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருது, 12 மணிக்கு வேலை கிடைச்சி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் திட்டு வாழ்க்கை நடத்துது. 3 மணிக்கு வயசாயிடுச்சு சூரியனுக்கு. பலவீனம் அடைகிற ஒரு வயதான மனிதனை போல. 6 மணிக்கு மறிச்சிருது அப்படின்னு. 6 மணிக்கு என்ன ஆயிடுச்சு? சூரியன் இறந்துருச்சு. 6 o'clock it dies. அது 6 மணிக்கு அது மறிச்சிருது. சூரியன் இறந்துச்சு, புதைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அதோடு முடிந்து விடுகிறதா? இல்லை. அதோடு முடிஞ்சதா சூரிய வாழ்க்கை? இல்லை. மறுபடியும் அடுத்த நாள் காலையிலே திரும்பவும் உதிக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறதா? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவன் விசுவாசித்தும் அவன் மரித்தாலும் அவன் மறுபடியும் அவன் உயிர்த்தெழுவான் என்பதை சாட்சியம். There is resurrection in the life of the Christian. He will not die. He will rise. அவன் உயிர்த்தெழுவான். அப்படின்றது நமக்கு அந்த லெசன், அந்த பாடம் நமக்கு இதிலிருந்து கிடைக்குது. சன்ல சூரியன்ல இருந்து கிடைக்குது. ஆகவே சூரியன் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளமா இருக்குது. அது கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது. இது அது அப்படியே. அடுத்தது டிராவலிங் ஆஃப் தி சன். அடுத்து சொல்றாரு சூரியனின் பயணம். சூரியனின் லைஃபை பார்த்தோம், வாழ்க்கையை பார்த்தோம். அடுத்து சூரிய பயணத்தை பார்க்கணும். சூரிய பயணத்தை பாருங்க. சூரியன் பயணம் செய்யும் போது தீர்க்கதரிசி சூரியனோடு சேர்ந்து 3 விஷயங்கள் பயணம் செய்தது. When sun was traveling, the 3 things are traveling along with the sun. சூரியனோடு 3 காரியங்களும் சேர்ந்து பயணம் செய்தது அப்படின்னா அந்த 3 விஷயங்கள் என்ன? ஒரு the civilization and the education and the gospel அப்படின்னா 3 விஷயங்கள் என்ன? சூரியனோடு பயணம் செய்த அந்த 3 விஷயங்கள் என்ன? முதலாவது நாகரீகம். ஒன்று என்னது? சிவிலைசேஷன், நாகரீகம். இரண்டாவதாக எஜுகேஷன், இரண்டாவது கல்வி. மூன்றாவது காஸ்பல், எல்லாத்தோட பெருசு என்னது? சுவிசேஷம். 3 சூரியனோடு சேர்ந்து பயணம் செஞ்சு. சூரியன் பயணம் செய்யும் போது நாகரிகமும் பரவுது. இன்னைக்கு இதெல்லாம் பாருங்க, கிறிஸ்டியானிட்டி எந்த நாடுகளில் இருக்கிறதோ, கிறிஸ்தவம் எந்த நாடு, எந்த கண்ட்ரி கிறிஸ்டியன் கண்ட்ரியா இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா they are now well civilized people. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஹாலந்து, இந்த மாதிரி கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை விட இவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப சிவிலைசைஸ்டா இருக்காங்க, ரொம்ப நாகரிகமா இருக்காங்க. they are very very rich than other countries, other non Christian countries. மற்ற கிறிஸ்தவ அல்லாத நாடுகளை விட கிறிஸ்தவ நாடுகள் ரொம்ப சிவிலைசைஸ்டா இருக்காங்க, ரொம்ப நாகரிகமா இருக்காங்க, ரொம்ப ரிச்சா இருக்காங்க, ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் புவர் கண்ட்ரீஸா இருக்கு. காரணம் என்ன? அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். சுவிசேஷத்திலிருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு நாகரிகம் என்ன நல்லா தெரிஞ்சிருக்கு. சிவிலைசைஸ்டா இருக்காங்க, நாகரிகமா இருக்காங்க. எதன் நிமித்தமாக? சுவிசேஷம். கல்வி அறிவு உள்ளவங்களா இருக்காங்க, நம்ம மற்றவங்களோட நல்லா எஜுகேட்டடா இருக்காங்க, நல்ல
சயின்ஸ்ல ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க மற்ற நாடுகளை விட. காஸ்பல் எந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறதோ ஹalleluya. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டோம்னால் இந்த அவங்க எல்லாம் ஒரு காலத்துல நம்மளை விட ரொம்ப லோ லெவல்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது. வெள்ளைக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒயிட் பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த ஒயிட் பீப்புள்லாம் ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை விட ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க. ஆங்கிலோ சாக்சன் பேர் அவங்க அந்த இனத்துக்கு பேர், அந்த ஜாதிக்கு பேர் ஆங்கிலோ சாக்சன். இந்த ஆங்கிலோ சாக்சன் என்ற ஜாதி மக்கள் எப்படி இருந்தாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல நரிக்கிறவர்கள் சொல்றாங்கல்ல, அவங்கள மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு வீடு கிடையாது, ஒரு ட்ரெஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேட்டையாடிக்கிட்டே கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. படிப்பு இல்லை, பிள்ளைகளை படிக்க நாகரிகங்கள்ல எதுவுமே இல்லை. யாரு? வெள்ளையர்கள். இன்னைக்கு டை கட்டிட்டு கோட்டு ஷூட்லாம் போட்டு அமெரிக்காவில் இங்கிலாந்துல இருக்காங்களா, இன்னைக்கு ஷூ எல்லாம் போட்டு வராங்க பாருங்க அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு. இவங்க தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் நெருங்கிறவங்க மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட அவங்க என்ன போயிட்டாங்க, பல மடங்கு மேல டாப்ல போயிட்டாங்க நம்மளோட. வாட் இஸ் தி ரீசன்? காரணம் என்ன? they accepted the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய இந்தியாவும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்குமானால், சுதந்திரம் கிடைத்த பிறகு அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வெள்ளக்காரங்களோட நம்ம என்ன இருப்போம், டாப்ல மேல வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு சுவிசேஷத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை, சுவிசேஷத்தை புறக்கணிச்சிட்டாங்க. நம்முடைய நாடு அதை சப்போர்ட் பண்ண தனிப்பட்ட முறையில் தான் நம்ம ஏற்றுக்கொள்ள, நம்முடைய கண்ட்ரி அது சப்போர்ட் ஆகுதா இல்லை. ஆகவே சுவிசேஷம் சென்ற சூரியன் பயணம் செய்ததோடு சேர்ந்து நாகரீகமும் பயணம் செய்தது, அதோடு கல்வியும் பயணம் செய்தது, அதோடு சுவிசேஷமும் பயணம் செய்தது. ஆகவே கிழக்கில் இருந்து சூரியன் அப்படியே மேற்கே சென்று மறைந்தது. 7 சபையின் தூதர்கள், பவுல், இரினேஸ், மார்ட்டின் லூத்தர், கொலம்பா, வெஸ்லி, பிரானம், 7 தூதர்கள். இவங்க 7 சபை காலங்கள் அப்படியே சன் வந்து டிராவல் பண்ணி மேற்கே போய் மறைஞ்சிச்சு. அதனால மேற்கே இப்ப சிலுவை வந்துருச்சு. சிலுவை எங்க வந்துச்சு? மேற்கே வந்துருக்கிறது. இப்ப சுவிசேஷம் டிராவல் பண்ணிருப்பாங்க. இஸ்ரேல் ஈஸ்ட்ல இருந்து, இதுதான் கிழக்கு ஈஸ்ட் இஸ்ரேல் நாடு. இஸ்ரேல் நாட்டுல இருந்து சுவிசேஷம் புறப்பட்டு அப்படியே ஐரோப்பா கண்ட வரைக்கும் சென்று, இங்கிலாந்து சென்று, அப்படியே அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா கிழக்கு பகுதி ஜெஃபர்சன்ல வந்து, அப்புறம் ஜெஃபர்சன்ல இருந்து எங்க மேற்கு பகுதியாகிய அரிசோனா டெக்சஸ் வந்துச்சு. அப்ப எங்க வந்துச்சு சுவிசேஷம்? 7 சீல்ஸ் வெளிப்படும் போது எங்க வந்துச்சு? அது வெஸ்ட் வந்துச்சு, மேற்கு. அப்ப சுவிசேஷம் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு சென்றுச்சு. காஸ்பல் அதுபோல சூரியனும் கிழக்கிலிருந்து ஆரம்பிச்சு மேற்கே பயணம் செஞ்சிச்சு. அப்ப சூரிய பயணத்தை ஒட்டியே அதோடு சேர்ந்து சுவிசேஷமும் பயணம் செஞ்சிச்சு. அன்னைக்கு நம்ம கிழக்குல சிலுவையை பார்த்தோம். we saw the cross in the east. கிழக்கிலே சிலுவை பார்த்தோம். the wooden cross. என்ன கிராஸ் அது? the wooden cross, மர சிலுவை, மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை. Jesus Christ was crucified in that. இயேசு கிறிஸ்து அதிலே அவர் அறையப்பட்டார். the wooden cross, the old rugged cross, கரடு முரடான சிலுவை. பழைய பாடல் ஒன்று இருக்குது, on the hill far away stood an old rugged cross. தூரத்திலே ஒரு சிலுவை, ஒரு மலையிலே அப்படியே நின்று கொண்டிருக்கு, கரடு முரடான சிலுவை. the sign of sufferings and shame. அவமானமும் நிந்தையுமான சின்னமாக, அது அவமான நிந்தை. கிறிஸ்து அதிலே சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்காக மரித்து அவர் செய்தார். இப்ப சிலுவை எங்க வந்திருக்குது என்றார் ப்ராஃபட் சொல்றாரு, வெஸ்ட் வந்திருக்கு. இப்ப சிலுவை எங்க வந்திருக்குதா? மேற்கு வந்திருக்கு. வெஸ்ட், கிராஸ் இன் தி வெஸ்ட். இப்ப நம்ம கிராஸ் இன் தி ஈஸ்ட் னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? கிராஸ் இன் தி வெஸ்ட். நம்ம காலத்துல இந்த கடைசி நாட்கள்ல கிராஸ் இன் தி வெஸ்ட், மேற்கே சிலுவை னு சொல்றோம். வாட் இஸ் தி கிராஸ் இன் தி வெஸ்ட்? மேற்கே இருக்கிற சிலுவை என்ன? the 7 seals message. Hallelujah, praise God. the 7 seals message, the cloud appeared in the day, at the day of the opening of the 7 seals, is the cross in the west. ஏழு முத்திரை செய்தி தான் மேற்கே சிலுவை. மேற்கே சிலுவை மேற்கே ஒரு சிலுவை நிற்கிறது நான் சொல்லல, ஏழு முத்திரை செய்தி தான். அன்னைக்கு வந்து அந்த மேகம் தான் கிராஸ் இன் தி வெஸ்ட். அன்னைக்கு வந்து மேகம் தான் மேற்கிலே சிலுவையாக இருக்கிறது. இப்படி பாருங்க, தீர்க்க செய்தியை பார்க்கணும். இப்போ பவுல் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க,
ரோமருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இது பவுல் சொல்றார். அருமையான வசனம். The preaching of the cross is foolish unto the wicked, those who will be perish. அது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஃபூலிஷ்னா ஃபூலா இருக்கு, முட்டாள்தனமா இருக்கு. சிலுவை ஒரு முட்டாள்தனமா இருக்கு கெட்டு போறவங்களுக்கு. மற்ற உலக மக்களுக்கு சிலுவை பற்றி சொன்னா என்ன முட்டாள்தனமா இருக்கு, ஒரு மர சிலுவை வச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு பைத்தியமா இருக்கு, முட்டாள்தனமா இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு to us that saved, it is the power of God. Hallelujah. பேசணும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்னவா இருக்குது? power of God. எப்படி சிலுவை நீங்க உலகத்துக்கு அன்னைக்கு பைத்தியமா இருந்ததோ 2000 வருஷமா, அது போலதான் இன்னைக்கு 7 முத்திரை செய்தி இன்றைக்கு மத்த ஸ்தாபன மக்களுக்கு பைத்தியமா இருக்கு. The preaching of the 7 seals is foolishness to them that they will be perished. 7 முத்திரை செய்தி இன்றைக்கு மற்ற மக்களுக்கு அது பைத்தியமா இருக்குது. அதை புறக்கணிக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்குது? பெரிஷ். அது அழிந்து போகிறவர்களுக்கு அது foolishness, பைத்தியமா. ஆனால் மனவாட்டியாகிய நமக்கோ ஹalleluya, for us the bride it is the power of God. மனவாட்டியாகிய நமக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு, வல்லமை இருக்கு. The rapturing faith will be that. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசம் அது இருக்கிறது. எதுல? 7 முத்திரை செய்தி. மத்தவங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கு. என்ன முட்டாள்தனமா இருக்கு? இதே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மனவாட்டிக்கு அது என்னவா இருக்குது? நல்லமா இருக்கு. மனவாட்டிக்கு அது என்னது? நல்ல. ஹalleluya. What should have done? The preaching of gospel was considered foolish then. அது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு சிலுவை பற்றி பேசினா. Preaching of cloud is considered foolish today. அதே மாதிரி தான் நீங்க மேகத்தை பத்தி பேசுறது உலகத்துக்கு எப்படி இருக்கு? முட்டாள்தனமா இருக்கு, பைத்தியமா இருக்கு. என்ன மேகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இதுல என்ன இருக்கு? இதுல என்னத்தை கிடைக்க போகுது? இதை பத்தி பேசுறாங்கன்னு உலக மக்களுக்கு அது எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கு. ஆனா மனவாட்டிக்கு அது என்னவா இருக்கு? பலனா. ஹalleluya. அதுதான் நமக்கு பலனே, நமக்கு ஸ்ட்ரென்த்தே அதுதான். அது இல்லைன்னா மனவாட்டிக்கு பவரே இல்லை. எல்லாம் ஹalleluya, praise God. What is foolishness? இதான் cross in the east. இதான் கிழக்கே சிலுவை. இது என்னது? இந்த cloud. இது is the cross in the west. இது மேற்கே சிலுவை. அது கிழக்கே சிலுவை, இது மேற்கே சிலுவை. What is foolishness to God? தேவனுக்கு முட்டாள்தனமாக இருப்பது seems great to men. தேவன் முட்டாள்தனமா நினைக்கிறது மனுஷனுக்கு எப்படி இருக்குது? தேவனை முட்டாள்தனமா நினைக்கிற நரகம்ன்றது என்னது? தேவனுக்கு முட்டாள்தனம். நரகம் ஒரு பெரிய விஷயமே இல்லை தேவனுக்கு. ஆனா உலக மக்கள் எங்க போறேன்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க. பாவத்தை செஞ்சு பாவம் தேவனுக்கு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா மனிதனுக்கு அது எப்படி இருக்குது? அது கிரேட்டா இருக்கு, பெருசா இருக்கு. What is great to God seems foolishness to people. தேவனுக்கு மகத்துவமா இருக்கிறது உலகத்துக்கு எப்படி இருக்குது? முட்டாள்தனமா. தேவனுக்கு பைத்தியமா இருக்குது, மனிதனுக்கு ஞானமா இருக்கு. மனிதனுக்கு ஞானமா இருக்குது, தேவனுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு போய் எப்படி இருக்குது? முரண்பாடா இருக்கு. மாம்சத்துக்கு எதிராக ஆவியும், ஆவிக்கு எதிராக மாம்சமா இருக்கு. You have got to get out the world into the supernatural realm to understand it. நீங்கள் உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். நம்ம உலகத்திலிருந்து வெளியே வரணும். எங்க? ஆவிக்குரிய அரசாட்சிக்கு, ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு நம்ம வரணும். அதாவது நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். உலகத்திலிருந்து வெளியே வரணும். ஸ்தாபன உலகத்திலிருந்து வரணும். உலகத்துல இருப்பாங்க, சில பேர் ஸ்தாபன உலகத்துல இருப்பாங்க. ஆக இந்த ரெண்டுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வந்துடணும். மனவாட்டிக்கு டினாமினேஷனுக்கு எந்த சம்பந்தமும் இருந்தா நல்லா இருக்காது. அப்படி இருக்கவங்க அதுல இருந்து வெளியே வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்துடணும். இல்லைன்னா அவங்க நம்மள வெளியேற்றிடுவாங்க. அவங்க வெளியேற்றிடுவாங்க. ஆகவே பார்க்கும்போது இதுல இருந்து நான் என்ன ப்ரூஃப் பண்றேன்? அவர்களுக்கு வெளிப்பாடு இருந்தது. ரெவலேஷன் இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி வந்து கண்டுபிடிச்சாங்க. ரெவலேஷன் இருந்துச்சு. அதனாலதான் அந்த குழந்தைய வணங்கினாங்க. தாயை வணங்கல, குழந்தைய வணங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. அது போல இன்னைக்கு பிரைடுக்கு, மனவாட்டிக்கு வெளிப்பாடு இருக்கிறதுனால அவன் இன்னைக்கு வார்த்தையை வணங்குகிறாள். வெளிப்பட்ட வார்த்தையை இன்னைக்கு
வணங்குகிறான். அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். அதனால இப்ப நம்ம சிறிது நேரம் அந்த ஸ்டார் தான், அந்த நட்சத்திரம் தான், அந்த இன்றைக்கு வெளிப்பட்ட அந்த 7 நட்சத்திரங்கள் தான் அந்த மேகத்தை வெளிப்படுத்துகிறது. அதுதான் இன்றைக்கு மேற்கே நட்சத்திரமாக இருக்கிறது, மேற்கே சிலுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஆகவே சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே செல்வது போல இன்னைக்கு நீதியின் சூரியன் பயணம் செஞ்சிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு மேற்கே சிலுவை, இன்னைக்கு சிலுவை எங்க இருக்குது? மேற்கு. இப்ப இது உள்ளது the 7 cities of the 7 church ages. 7 சபைகள் காலங்கள் இருந்த அந்த 7 நகரங்கள். ஆசியா மைனரிலே சின்ன ஆசியா என்று சொல்லக்கூடிய ஆசியா மைனர், இன்றைக்கு அந்த நாட்டுக்கு பேர் துருக்கி, டர்க்கி என்று சொல்லக்கூடிய நாடு. இன்னும் இருக்கு அந்த நகரம்லாம், எபேசஸ் பேர்னால இன்னும் அந்த ஊர்ல இருக்கு. அந்த 7 பட்டினங்கள், எபேசஸ், ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவுதி, 7 cities, 7 நகரங்கள், 7 தனித்தனி நகரங்கள். அந்த 7 நகரங்களையும் அப்படியே ஒன்னா சேர்த்து ஒரு கிராஃப் மாதிரி, ஒரு கிராஃப் படம் மாதிரி ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது எதை கொடுக்குறது? நமக்கு அது மேகத்தை காட்டுது. அதுலயும் பேசலாம் லோலி இது ஒன்னா சேர்த்து பாருங்க என்ன வந்துச்சு, அப்படியே இந்த கிளவுட் வந்துச்சு, மேகம் வந்துச்சு. ஒரு கிராஃப் போட்டோம்னா, ஒரு வரைபடம் வரைஞ்சோம்னா 7 நட்சத்திரங்களும் தனித்தனியாக இருக்கும்போது மேகம் கிடையாது, 7ஐயும் ஒன்னா சேர்க்கும் போதுதான் மேகம் கிடைக்குது. அருமையா 7 தூதர்கள் தனித்தனியா வந்தாங்க, அப்ப மேகம் இல்ல, அப்ப என்ன இருந்தது? அக்னி ஸ்தம்பம் தான் இருந்துச்சு. அப்ப பில்லர் ஆஃப் ஃபயர் இருந்துச்சு. 7 சர்ச்சஸ்ல என்ன இருந்துச்சு? பில்லர் ஆஃப் ஃபயர் இருந்துச்சு. 7 சபை காலத்துல அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு. எபேசபையில அப்போஸ்தலனாகிய பேதுருவை கீழே விழ தள்ளினது முழு அக்னி ஸ்தம்பம். அப்புறம் சபை காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குள்ள இருந்துச்சு, அக்னி ஸ்தம்பம் தான் இருந்துச்சு. 7 தூதர் தனித்தனியா இருக்கும்போது, இப்ப 7 தூதர் சேர்ந்து வரும்போது இப்ப அக்னி ஸ்தம்பம் இல்ல, இப்ப என்ன வந்துச்சு? மேக ஸ்தம்பம் வந்து கிளவுட் வந்துச்சு. இப்ப 7 இந்த வானத்துல வந்த இந்த மேகம் தான் மேற்கில் வந்த சிலுவை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். அதை பார்க்கணும். ரைட். எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 6:6 4 இருந்து படிக்கிறேன். from verse 4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க, நல்லா ஆழமா வந்து பாருங்க, ஆங்கிலத்தை படிங்க. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். சுவிசேஷத்தின் வல்லமையை புறக்கணிக்கிறவர்கள் தேவனுடைய குமாரனை, ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார். அப்ப இதுல இருந்து ஒரு வார்த்தை புதுசா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து ஒரு வார்த்தை வருது, என்னன்னா மறுபடியும் சிலுவையில் அறையப்படுதல். ஒரு வார்த்தை கண்டுபிடி, நியூ வேர்ட், புதுசா வார்த்தை. crucify again, திரும்பவும் அவரை சிலுவையில் அறையுது, மறுபடியும் சிலுவையில். ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இப்ப பவுல் சொல்றார் again they crucify him, மறுபடியும் அவர்கள் தங்கள் அவரை சிலுவையில் அறைகிறார். இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குது, தமிழ்ல மறுபடியும் இருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பாப்போம். if they shall follow away, if they shall fall away, அவர்கள் விழுந்து போனால் to redeem them again unto repentance, அவர்கள் மறுபடியும் துதிக்கும் பொழுது முடியாத விஷயம். seeing they crucify to themselves, அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். the son of God, யாரை சிலுவையில் அறைகிறார்கள்? தேவகுமாரனை, son of God, தேவகுமாரனை சிலுவையில் அறைகிறார்கள். afresh, எப்படி அறைகிறாங்க? அவரை fresh, afresh அறைகிறாங்க. afresh என்ன அர்த்தம்? புதுசா. fresh, freshனா afresh இருக்கா? கேக்குறீங்களா? கோழிக்கறி சிக்கன் இருக்கா? இருக்குங்க. எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய் கிலோ, 200 ரூபாய் அப்படின்னா எங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கா ஒண்ணு பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷா செய்யணும். ஃப்ரெஷ்னா என்னது? புதுசா. ஓல்டுனா பழசு, நேத்து வச்சது ஃப்ரெஷ் கிடையாது, இப்ப அடிக்கிறது தான் ஃப்ரெஷ். they crucify Jesus freshly, இயேசுவை ஃப்ரெஷ்ஷா சிலுவையில் அறையறாங்க. அது என்ன ஃப்ரெஷ்ஷா அறையுது? அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறைஞ்சது அது ஃப்ரெஷ் கிடையாது, அது finished. இது எடுத்து படிச்சு பாருங்க. ப்ராஃபட் சொல்றது that made history அப்படின்றார்.
அது என்னாச்சு? அது சரித்திரம் ஆயிடுச்சு. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஹிஸ்டரி ஜீசஸ் அப்படின்றார். ப்ராஃபட் சொல்றார் சரித்திர இயேசுன்றார். ப்ராஃபட் இப்படி சொல்றாரு செய்தி, we don't need the history Jesus, we need the living Jesus. நமக்கு சரித்திர இயேசு தேவையில்லை, நமக்கு ஜீவிக்கிற இயேசு தேவையாயிருக்கிறார். பைபிளை படித்து அந்த காலத்தில் இயேசு இப்படி இருந்தார் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா என்னது? அது பேர் தான் சரித்திர இயேசு. சரித்திரத்தை படிச்சு சரித்திர அறிவியல் பாடம், புவியியல் பாடம், சரித்திர பாடம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்ல. காந்திஜி என்றவர் வாழ்ந்தார், இப்படி சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். ஆபிரகாம் லிங்கன் என்றவர் வாழ்ந்தார், அடிமைகளுக்காக பாடுபட்டார். அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆபிரகாம் லிங்கனையும் பார்த்தது இல்லை, நம்ம காந்திஜியையும் பார்த்தது இல்லை. ஆனா படிச்சு நம்பி தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்ல? ஹிஸ்டரி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், சரித்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு வாழ்ந்தார், பிறந்தார், மரித்தார் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது தெரிஞ்சுக்கிறது பேரு சரித்திர இயேசு. அதான் ஹிஸ்டரி ஜீசஸ். we need the living Jesus. இயேசுவை we should demonstrate Jesus among us. இயேசுவை நம்ம மத்தியில் அவரை வெளிப்படுத்தி காட்டணும். இயேசுவை நம்ம மத்தியில் வெளிப்படுத்தி காட்டணும். அந்த இயேசு நமக்கு தேவை. அப்படி இயேசு நமக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி காட்டப்பட்டார். எப்படி காட்டப்பட்டார்? தீர்க்கதரிசி ஊழியத்திலே காட்டப்பட்டார். இயேசு நமக்கு வெளிப்படுத்தி காட்ட எப்படி காட்டப்பட்டார்? This is a denomination pastor. அது டாமி ஆஸ்பர்ன் என்ற பேர். இன்டர்நேஷனல் பாஸ்டர், உலக புகழ்பெற்ற ஊழியர். யூடியூப்ல இருக்கு அவருடைய டெஸ்டிமனி. டாமி ஆஸ்பர்ன் டெஸ்டிமனி அபௌட் பிரானம் அப்படி அடிச்சு பாத்தீங்கன்னா உடனே வரும். அதுல அந்த டாமி ஆஸ்பர்ன் என்ற சர்வதேச அந்த ஊழியக்காரர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த ஸ்டேஜ்ல, அந்த மேடையில அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருந்த போது, மேடையில் அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருந்த போது நான் கீழே ஸ்டேஜுக்கு கீழே உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு. நான் கீழே உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து கொண்டிருந்த போது அவர் சொல்றார், when I was seeing the miracles was happened, I saw Jesus in that man. அவர் சொல்றார், நான் இயேசுவை அந்த மனிதனிலே பார்த்தேன். இது ஹிஸ்டரி ஜீசஸா, லிவிங் ஜீசஸா? The living Jesus. In the end time, Jesus Christ demonstrated himself among the people, in the midst of the people. இயேசு இந்த கடைசி நாளில் மக்கள் மத்தியில் தன்னை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். லிவிங் ஜீசஸ். இந்த சந்ததியில் இயேசு எப்படி வந்திருக்காரு? லிவிங் ஜீசஸ். அந்த கிராஸ் வந்து அது ஹிஸ்டரி கிராஸ். மரசிலுவை அது வந்து ஹிஸ்டரி கிராஸ். சிலுவை சரித்திர சிலுவை. இப்ப இயேசுவை மறுபடியும் இன்னொரு ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணணும்? சிலுவையில அரையணும். ஃப்ரெஷ்ஷா ஒரு சிலுவையில அரையணும். நேற்று வச்சு சிக்கன் வேணாங்க அப்படின்னு, நேற்று சிக்கன் வேணாம், நேற்று மட்டன் வேணாங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷா இருந்தா கொடுங்க. அதுமாதிரி நீங்க ஃப்ரெஷ்ஷா என்ன பண்றாங்க? அவங்க சிலுவையில இயேசுவை அரைகிறார்கள். ஃப்ரெஷ்ஷா சிலுவையில் அரைகிறாங்க. எப்படி அரைகிறார்கள்? எப்படி அவரை ஃப்ரெஷ்ஷா சிலுவையில் அரைகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது சொல்றார், the new Calvary at the they crucify Jesus at the pulpit. இயேசுவை அவர்கள் பிரசன்ன இடத்தில் அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். இதுதான் நியூ கேல்வரி, இதுதான் நியூ கிராஸ், இதுதான் கிராஸ் இன் தி வெஸ்ட். சிலுவையில் பிரசன்ன இடத்தில் குத்துறாங்க. எதை வச்சு? மரத்தை குத்துறாங்களா? இல்ல, எதை குத்துறாங்க? வேர்ட், வார்த்தை, பைபிள் இருக்குறாங்க. பிரசன்ன இடத்துல பைபிள் இருக்குது. பைபிளை ஈட்டியிலையும் கத்தியிலையும் குத்துறாங்க. வார்த்தையை குத்துறாங்க. அப்ப வார்த்தையை குத்துறது, வார்த்தையை அவமானப்படுத்துறது, யார் அவமானப்படுத்துறதா இருந்தீங்க? இயேசு. ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை தேவன். சோ now word is Jesus. இயேசு வார்த்தையா இருக்கிறார். அப்ப வார்த்தையை அவமானப்படுத்துறவங்க யார் அவமானப்படுத்துறாங்க? இயேசு. இன்னைக்கு வெளிப்பட்ட fresh Jesus, இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட living Jesus, the word revealed word அவமானப்படுத்தினா அவங்க எல்லாம் எதை அவமானப்படுத்துறாங்க? இயேசுவை சிலுவையில் அறைகிறாங்க. அவங்களுக்கே தெரியல. அவங்க விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டு இருக்காங்க, விளையாட்டுத்தனமா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல யாரும் அவமானப்படுத்துறாங்க? ஜீசஸ், இயேசுவே. அப்படிதான் ப்ராஃபட் சொல்றாரு. His hardness pierces comes from the pulpit. அவருடைய பயங்கரமான குத்துக்கள் எங்கிருந்து வருகிறது? ஈட்டிகள் பிரசங்கம் எடுக்கிறது pulpit. That's where his new Calvary is at. அதுதான் புதிய கல்வாரி என்று தீர்க்கதரிசி சொல்றார். செய்தி புது கல்வாரி வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன வந்திருக்குது? புது கல்வாரி. புது கல்வாரி கல்வாரி மலை மாதிரி சச்சத் மலையை குறிச்சி அங்க போய் கும்பிட்டு வரதா? இல்ல, அது கிடையாது.
இதெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல. நியூ கேல்வரி என்பது என்ன? அது 7 seals, the cloud. அதுதான். They crucify him, the word at the pulpit. அவரை அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள், வார்த்தை பிரசங்கப்படுத்தி. That's right, அது சரி. How would they do it? By their forms of godliness. அவர்களுடைய எப்படி அவர்கள் அதை செய்கிறார்கள்? தேவபக்தி என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிற அந்த வகையிலே, அந்த போர்வையிலே, தேவபக்தி என்ற போர்வையிலே அதை செய்து கொண்டிருக்கிறார். That's exactly, அது சரியானது. ஒரு யூதன் நம்ம பக்தி வைராக்கியமா இருக்கும் நினைச்சு இயேசு சிலுவையிலே அறைஞ்சான். இவர் தன்னை தேவகுமாரன் சொல்லிக்கிறாரு, தன்னை தேவன் சொல்லிக்கிறாரு, ஓய்வு நாளை மீறுறாரு. இப்படி அப்ப வேத சட்டத்துக்கு விரோதமா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேத சட்டத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி அவரை சிலுவையிலே அறைந்தார். இயேசு கிறிஸ்து சொல்வது பார்வைக்கு அப்படித்தான் தோன்றினது. ஆனால் வார்த்தையின்படி அது மிக சரியாக இல்லை. யூதர்கள் அன்றைக்கு வந்த கிறிஸ்துவை காண தவறினார்கள். ஒரு யூதர்கள் இன்னைக்கு நம்மள தப்பா நினைச்சிருப்பாங்க. கிறிஸ்தவர்களை நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இயேசுவை போய் எகோவான்னு சொல்லிட்டு இருக்காங்க, தேவன் நம்பிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமான சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கு. யூதர்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவர்கள் தான் மூடத்தனமாக இருக்கிறாங்க. அவர்கள் வைத்திருக்கிற பழைய ஏற்பாட்டை எடுத்து படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். பெத்லகேமே, நீ சிறியதா இருந்தாலும் உன்னை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து கொண்டு வா. மீகா சொல்லியிருக்காரு, அவங்க ப்ராஃபட் மீகா சொல்லியிருக்கிறாரு. யூதர்கள் தங்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 53 என்ன சொல்லுது? அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதுதான் சொல்லுது. கம்ப்ளீட்டா அது வேற யாரும் மயக்கத்திற்கு கொண்டு போட போகிற ஆட்டை போல இருந்தார், சத்தமிடாத இருந்தார், வாய் திறவாம இருந்தார், அவரை அடித்தார்கள், பேசாம இருந்தார். இதெல்லாம் எங்க நடந்தது? சிலுவை கொண்டு போகும்போது நடந்துச்சு. இவ்வளவு தெளிவாக இருந்தும் அவர்கள் அதை மறுக்கிறார்கள். அதே போல புறஜாதி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செய்தி மிக தெளிவாக இருந்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை புறக்கணிக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். He got the new crown of thorns. இப்ப இயேசுவுக்கு புது முள்முடி வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு எதை வைக்கிறாங்களா? புது முள்முடி. பழைய முள்முடி இல்ல, புது முள்முடி, நியூ thorns. Scoffers, பரியாசக்காரர்கள், பரியாசம் பண்றாங்க செய்தியை. Crowned by the scoffers. அந்த பரியாசக்காரர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு சிலுவை வச்ச மாதிரி, தலையில கீழ வச்ச மாதிரி நிக்கிறாங்க. Is he crucified again afresh? மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா அவருக்கு புதிதாக சிலுவையில் அறையப்படுறாரு. Strived by man-made creeds, teachers of denomination against his word, they strive in shame, condemn it, indictment, குற்றச்சாட்டு என்று செய்தி சொல்றார். இன்னைக்கு பரியாசக்காரர்கள் தங்கள் கொள்கையினாலும் கோட்பாடுகளினாலும் அவரை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி அவர் மேல் இன்றைக்கு சிலுவை வைக்கிறார். வார்த்தைகள் அவ்வளவு நிந்தனை, அவ்வளவு அவமான வார்த்தை சிலுவையில் அறையப்படுது. அப்ப நியூ கிராஸ் இன்னைக்கு என்ன வந்திருக்கு? இன்னைக்கு நியூ கிராஸ், நியூ கேல்வரி. அந்த ஓல்டு உடன் கிராஸ் இல்ல, பழைய சிலுவை மரம் கிடையாது. அது ஹிஸ்டரி, அது முடிஞ்சிருச்சு. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் லிவிங் ஜீசஸா நம்ம மத்தியில் இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு வார்த்தையாக ஆகவே இன்னைக்கு சிலுவை மேற்கு என்பது எந்த சந்தேகமும் இல்லாம நமக்கு நிரூபிக்கும். சிலுவை இன்னைக்கு எங்க வந்துருக்கு? இன்னைக்கு மேற்கே வந்து சில செய்தி, சில விஷயங்கள் சொல்லுங்க. ஐஎன்பி விசுவாசம் என்ற செய்தி தலைப்பு ஐஎன்பி விசுவாசம். சார்ஜ் இஸ் திஸ் தி டைம். 87 பேரா நம்பர் 87. 87வது பாராவும். இந்த 87வது பேராவிலே தீர்க்கதரிசி சொல்கிறார், இப்போ என்ன சொல்றாரு பாப்போம். Now along the road, and when I was a little boy, my longing was, I was dissatisfied in the country I lived in. I longed somehow to go to west. இப்ப சொல்றாரு, நான் சின்ன பையனாக இருந்தபோது, ஐஎன்பி விசுவாசம் என்ற செய்தி 87 நான் சின்ன பையனாக இருந்ததிலிருந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய ஊரை எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஊரை விட்டு முதல்ல போகணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படின்ற எப்படி ஆபிரகாம் மாதிரி இருக்குது.
இது எப்படி இருக்குது? ஆபிரகாம் அவர் வாழ்ந்த நாட்டை விட்டு அவர் வெளியே போனார். ஆபிரகாம் இவர் பேர் என்னது? பிரண்ணாம். அவர் பேர்ல 7 எழுத்து, இவர் பேர்ல 7 எழுத்து. அவருக்கு ஹாம், ஆபிரகாம் முடியுது, இவருக்கு பிரன்ஹாம் அப்படின்னு முடியுது. அப்ப பேரலல், ரெண்டு பேரும் சமமா இருக்காங்க. ஆபிரகாம் கம்பேரிசன். நான் மேற்கு தான் போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும் எனக்கு நான் வாழ்ந்த ஊர் எனக்கு பிடிக்கல அப்படின்றார். நல்லா கவனிச்சு, எங்க போகணும்னு ஆசைப்பட்டாரு? மேற்கு. You want to live in the west. மேற்கு போகணும்னு ஆசைப்பட்டார். You want to go to west. And I was operated on when I was short, when I was a little boy. நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் சுடப்பட்டு விட்டேன். எனக்கு காலில் ஆபரேஷன் பண்ணினார்கள் முதுகிலே. When I come, நான் வரும்போது under the first anesthetic, முதல் மயக்க மருந்து எனக்கு கொடுத்த போது I thought I was in torment. நான் ரொம்ப துன்பத்துக்குள்ளாக நான் போனேன் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப வாதனைக்குள்ள போனேன், வலியில் going down, ரொம்ப துன்பமான இடத்துக்கு நான் போய் கொண்டிருந்தேன். The ether had made out. ether என்ற மருந்து கொடுத்து அப்படி செஞ்சாங்க, மயக்க மருந்து கொடுத்து. And I had been gone out for 8 hours. 8 மணி நேரம் மயக்கத்தில் இருந்தேன். I think they was worrying about getting me around to myself again. மறுபடியும் திரும்ப குழப்பானான்னு டாக்டர்களுக்கு டவுட் வந்துருச்சு. அப்படியே இறந்துருவாங்க போல தெரியுது, மயக்கம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சாங்க டாக்டர்லாம். They had a great operation with no penicillin, blood, both legs almost shot off with a shotgun. A little boy friend let his gun go off. எனக்கு மருந்து கொடுத்து மயக்கப்படுத்தி எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. ஒருத்தன் சுட்டுட்டான், என் கூட இருந்த ஒருத்தனே என் நண்பன் சுட்டுட்டான், அதனால அப்படி ஆயிடுச்சு. இப்பதான் கவனிக்கணும். And then about 7 months later, இது நடந்து 7 மாசம் கழித்து, இந்த காரியம் நடந்து 7 மாசம் கழித்து, I took another anesthetic. இன்னொரு மயக்க மருந்து கொடுத்தாங்க, இன்னொரு ஆபரேஷன் பண்ணதுக்காக 7 மாசம் கழிச்சு. And when I come from under this anesthetic, I thought I was standing out on the western prairies. அந்த மயக்க மருந்து கொடுத்த போது நான் தரிசனத்துக்கு சென்று விட்டேன். இப்ப என்ன எங்க போயிட்டார் அவரு? அந்த மயக்கத்துல தரிசனத்துக்கு போயிட்டார். தரிசனத்துல பார்த்தா அவர் மேற்கு திசையில் உள்ள புல்வெளியில் நின்று கொண்டிருந்தார். எங்க நிற்கிறார் அவரு? மேற்குல. இவர் வாழ்ந்துகிறது எங்க? கிழக்கு. இவர் கிழக்குல வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப தரிசனத்துல எங்க போயிட்டாரு? அவரு மேற்கு போயிட்டாரு. புல்வெளியா இருந்துச்சு, அந்த புல்வெளியில் நின்று இருந்தார். And a great golden cross, இல்ல? ஹalleluya. ஒரு பெரிய தங்க சிலுவை, பொன் சிலுவை, a great golden cross in the sky. ஒரு பெரிய சிலுவை எங்க தெரிஞ்சிச்சா? வானத்துல தெரிஞ்சிச்சா தரிசனத்துல. And the glory of God shining down off it. தேவனுடைய மகிமை அந்த சிலுவையிலிருந்து பூமியில் வந்து கொண்டிருந்தது. ஹalleluya. பேசுவான். பெரிய தங்க சிலுவை தெரியுதா? அதுல இருந்து என்ன வருதா? பெரிய மகிமை பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கான், மகிமை வந்துட்டு இருக்கான். Me standing there like this. நான் அந்த இடத்துல நான் நின்னுட்டு இருந்தேன். When the light which you see on the picture tonight, that's been proven to be a supernatural being by scientific research. என் தலையில இருந்த அந்த ஒளி வட்டத்தை நீங்க பாத்தீங்கல்ல, அது அக்னிஸ்தம்பத்தை விஞ்ஞானம் அதை நிரூபித்து அதை ப்ரூஃப் பண்ணுது, அது தேவனால் உண்டானதுன்னு சொல்லி. It was the same light that struck down St. Paul. It was the same light that led the children of Israel by night. அது பவுலை விலத்தள்ளின அதே ஒளிதான் அந்த ஒளி. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி சென்ற அதே ஒளிதான் அந்த ஒளி. சேம் லைட். Did you notice here this angel? Hallelujah. அந்த தூதனை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? He was clothed in a cloud. See, he was a cloud by day. Now the same light. மேகம் அந்த தூதனை சூழ்ந்திருந்தது. எந்த தூதனை சொல்றாரு? பலமுள்ள தூதன், mighty angel. பலமுள்ள தூதன் தலையில மேகம் இருந்துச்சு. அது பகல்ல மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அதனால தான் நான் சொன்னேன், இப்ப நம்ம மனவாட்டி இப்ப வந்து இருள் இல்ல, உலகம் இருள்ல இருக்கு, மனவாட்டி வெளிச்சத்துல இருக்கு. Now bride is in the light, she is not in the darkness. The world goes into darkness by wars and the corona and diseases and plagues, everything. But bride is in the
டேலை ஹalleluya. மணவாட்டி இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறார். அவங்க விடிய கால வெளிச்சத்தில் இருக்காங்க. பிரைட் எல்லாரும் இல்ல, பிரைட் மட்டும் தான். மணவாட்டி மட்டும் இன்னைக்கு வெளிச்சத்தில் இருக்கிறாங்க. அவன் இருள் glory. ஏன்னா மேகம் வந்துச்சு. கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. 7 சம காலத்துல அக்கினி ஸ்தம்பம் இருந்துச்சு. அப்ப அது பகலா இரவா சொல்லுங்க? இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்தார். அப்ப 7 சம காலம் இரவு. பகலிலே கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தில் வழி நடத்தார். இப்ப மேக ஸ்தம்பத்தில் வழி நடத்தார். இப்ப என்ன வந்துச்சு? மேக ஸ்தம்பம் பகல். அப்ப பகல்ல வழி நடத்தார். இப்ப பிரியமானவர்களே, அங்கே சொல்லு தீர்க்கதரிசி இளம் வயதிலே பார்த்த இந்த தரிசனம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அப்பா அவருக்கு என்னன்னு தெரியல, என்ன தரிசனம்னு. அவர் இளம் வயதிலே பார்த்த அந்த தரிசனம் எதை குறிக்கிறது? ஒரு சிலுவை, மேற்கு திசையில ஒரு தங்க சிலுவை, அதுல இருந்து வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான் வானத்துல. எந்த திசையில இருந்து? மேற்கு திசையில இருந்து. அவருக்கு அப்ப என்னன்னு தெரியல அது என்னன்னு. ஆனா 7 முத்திரை செய்தி வெளிப்பட்ட பிறகு தெரிஞ்சிச்சு. அந்த சிலுவை வேறு எதுவும் அல்ல, இன்றைக்கு வெளிப்பட்ட அந்த மேகம் தான் அந்த சிலுவையாக தரிசிக்கிறார். அதான் மேற்கிலே நட்சத்திரம். அதாவது மேற்கிலே நட்சத்திரம் இருக்கான். இந்த க்ரௌண்ட் தான் கிராஸ், கோல்டன் கிராஸ் தான். தங்க சிலுவை. ஏன் தங்க கலர்ல இருக்குது? தங்கத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. தங்கத்துல இல்ல, ஒளி அதுல இருந்து வருது. இந்த க்ரௌண்ட்ல இருந்து என்ன வருது? ஒளி வருது. இதுதான் சன் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். இதான் மனவாட்டிக்கு நீதியின் சூரியன். மல்கியா 4:5 சொல்லிருக்கல, நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னிச்சுல, அந்த நீதியின் சூரியன் தான் நீங்க உதிச்சிருச்சு. நீங்க இந்த கிளவுட் தான், இந்த மேகம் தான் நீதியின் சூரியன். இதுதான் அந்த கோல்டன் கிராஸ். இதுல இருந்து தான் ஒளி வந்துருக்கு. இதுல இருந்து தான் வெளிச்சம், ஒளியாகிய வெளிப்பாடாகிய ஒளி வந்துருக்கு. அப்ப தீர்க்கதரிசி பார்த்த மேற்கிலே அவர் பார்த்த சிலுவை என்னது? மேகம் தான், 7 முத்திரை செய்தி தான். அதான் அவர் பார்த்தார். அடுத்து பார்ப்போம், இன்னும் தரிசனம் பார்ப்போம். அதே ஐயன் விருதாசம் என்ற செய்தி. நெக்ஸ்ட் மெசேஜ் ஐயன் விருதாசம் செய்தி. வேற 235, வேற நம்பர் 235. இதுல பார்க்கும்போது சொல்றாரு, this may be the answer here. இப்ப இது பதிலாக இது இருக்கலாம். I don't know, எனக்கு தெரியாது. Until he changes me, என்னை அவர் மாற்றுகிற வரைக்கும் இருக்கலாம். அப்படிதான். Do you remember the vision? நீங்க அந்த தரிசனத்தை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? About 3 weeks ago, ஐயன் மீது விசுவாசம் என்ற செய்தி பேசுறதுக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனம் பார்த்தார் பிராடம். அந்த தரிசனத்தை, அந்த விஷயம் சபையில சொல்லியிருக்காரு. அந்த தரிசனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். The vision 3 weeks ago, standing in the sun, preaching to the congregation. Hallelujah, glory. நான் சூரியனில் நின்று கொண்டு சபைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு தரிசனம் பார்த்தேன். அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அப்ப பிராடம் எங்க நின்று இருக்கிறார்? சூரியன்ல நின்று இருக்கிறார். சூரியன்ல நின்று பிரசங்க வேலை பண்ணிட்டு இருக்கான். சூரியன்ல நிக்கவே முடியாது. நம்ம சூரியனுக்கு மட்டும் போக முடியுமா? போகவே முடியாது. சூரியன் பக்கத்துல போகவே முடியாது, எரிஞ்சிடும். ஆனா இவர் சொல்றார், நான் சூரியன்ல போய் நின்றுகிட்டு அங்க இருந்து பிரசங்கம் பண்ணேன் அப்படின்றார். அப்படின்னா அது இயற்கையான சூரியன் இல்ல, இது என்ன சூரியன்? இது நீதியின் சூரியன். அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், எத்தனை சன் இருக்குது? There are 2 suns in the Bible. பைபிள்ல 2 சன் இருக்குது. நேச்சுரல் சன் and the spiritual sun. இயற்கையான சூரியன், ஆவிக்குரிய சூரியன். சூரியனிலிருந்து ஒரு தூதன் நிற்கிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், Book of Revelation chapter 19. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் verse 17, வசனம் 17. பின்பு ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளை பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும், சேனைத்தவர்களின் மாம்சத்தையும், பலவானின் மாம்சத்தையும், குதிரைகளின் மாம்சத்தையும், அவர்கள் மேல் ஏறி இருக்கிற மாம்சத்தையும், சியாதினர், அடிமைகள், சிறியோர் பெரியவர்களுடைய மாம்சத்தை பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். இப்ப கவனிச்சீங்களா? இப்போ வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு தூதன் நின்னுட்டு பேசுறான். எங்க இருந்து பேசுறான்? சூரியன்ல இருந்து. இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்துச்சு இந்த தூதன் யாருன்னு. இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியுமா? இந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல சூரியன்ல நிக்கிற தூதன் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சு போச்சு.
இப்ப தெரிஞ்சிச்சு சூரியன்ல இருந்த தூதன் யாரு? நம்ம பிராண்டம் தான். பாருங்க, அவங்க 1962 வருஷம் டிசம்பர் மாசத்துல ஒரு விஷயம் பார்த்தாரு, தரிசனம் பார்த்தாரு. அந்த தரிசனத்துல ஒரு சூரியன்ல நின்று பேசுறாங்க. ஹalleluya. சூரியன்ல நின்று பிரசங்கம் பண்றாங்க. He preaching and standing in the sun. சூரியன்ல நின்று ஏன் பிரசங்கம் பண்றாரு? சூரியன்னா யாரு? சூரியன்னா நீதியின் சூரியன், கிறிஸ்து. இன்னைக்கு வந்திருக்கிற அந்த மேல் தான் நீதியின் சூரியன். ஹalleluya. இதுதான் நீதியின் சூரியன். இந்த cloud, this cloud is the son of righteousness. இதுல நின்னுட்டு பேசுறார் ப்ராஃபட். அப்படின்னா அர்த்தம், இதன் அடிப்படையில் இந்த பேஸ்மென்ட்ல இந்த 7 முத்திரை செய்தியின் அடிப்படையில் நின்னுட்டு பேசுறார். என்ன பிரீச் பண்றாரு? சூரியன்ல நின்னு அந்த தூதன் என்ன பிரசங்கம் பண்றான்? அந்த தூதன் என்ன சொல்றானா, he calls all the creatures to the feast of the God. தேவனுடைய விருந்துக்கு கூப்பிடுறான். அப்ப ப்ராஃபட் சூரியன்ல நின்னு என்ன பிரசங்கம் பண்றாரு? மனவாட்டி என்ன பண்றாரு? மனவாட்டியை வந்து விருந்துக்கு வா அப்படின்னு அழைக்கிறார். 7 முத்திரை செய்தி தான் மனவாட்டிக்கு என்னது? விருந்து. இதுதான் விருந்து. this is the feast. 7 முத்திரை செய்தி தான் மனவாட்டிக்கு விருந்து. இந்த விருந்துக்கு நம்ம அழைக்கிறார். முதல்ல நமக்கு விருந்து. முதல்ல இன்னைக்கு 7 முத்திரை செய்தி மனவாட்டிக்கு விருந்து. இத மனவாட்டி சார் நமக்கு விருந்து முடிஞ்சோனியோ அடுத்த விருந்து யாருக்கு? பறவைகள் மிருகங்களுக்கு. வார். அதான் அடுத்து தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுது. அர்மகெடான் வார் வரப்போகுது. உலக யுத்தம் வரப்போகுது. விஞ்ஞானிகள் எல்லாம் எச்சரிச்சுட்டு இருக்காங்க, தொடர்ந்து எச்சரிச்சுட்டே இருக்காங்க. இந்த கொரோனா வந்துச்சு, ஃபர்ஸ்ட் அலை வந்துச்சு, அடுத்தது என்ன வரும்போது? 2வது அலை வரும்போது மருந்து வந்துருச்சுன்றாங்க. ஆனா திடீர்னு சொல்றாங்க மருந்து சைடு எஃபெக்ட் பண்ணுது, ரியாக்ஷன் பண்ணுதுன்றாங்க மருந்தை. நிறைய பேருக்கு மருந்து ஊசி போட்டு ரியாக்ஷன் ஆகுறதெல்லாம் நிறுத்தி வைக்கின்றாங்க. இப்படி இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அடுத்த வருஷமும் இது அப்படியே நீடிக்குமான்றது சந்தேகமா இருக்கு. இன்னும் மக்கள் இதுல திரும்பி கொரோனாவில் மீண்டும் பழைய நிலைக்கு உலகம் வருமா, இல்ல அப்படியே கொண்டு போவாங்களா உலகத்தை? யாருக்கும் தெரியல. ஆனால் பொலிட்டீஷியன் சொல்றாங்க, ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இந்த கொரோனாவுக்கு பிறகு பயங்கர பசி பட்டினி உலகத்திலே வரப்போகுது, பயங்கர பஞ்சம் வரப்போகுது. ஏன்னா இப்பவே நிறைய பேருக்கு வேலை இல்லை. புதுசா படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலைக்கு போக வேலை இல்லை. எல்லா இடத்துல இல்லப்பா கொரோனாவா இருக்கு வேலை இல்லைன்றாங்க. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள பாதி பேர் சர்ப்ளஸ் பண்றாங்க, வேலையை விட்டு நிறுத்துறாங்க. சம்பளம் கொடுக்க முடியல, ஒன்றும் ஓட்டம் இல்லை, நிறுத்துறாங்க. அதுவே ஏற்கனவே இருந்த பொருள்களை வச்சு சாப்பிட்டு இருக்காங்க, புதுசா உற்பத்தி எல்லாம் இல்லை, எல்லாம் நின்று தப்பிச்சு போச்சு. அதனால வருங்கால சந்ததியில ஃபேமின் வரும், ஃபேமின் பஞ்சம் வரும், டெத் பஞ்சம் வரும், பட்டினி வரும். அப்ப நாடுகளுக்குள்ள போர் வரும். அதனால உலக போர் வரலாம் அப்படின்னு கடைசியா முடிவா என்ன சொல்ல வராங்க? வேர்ல்டு வார் வரும், உலக போர் வரும். ப்ராஃபட் சொல்றாரு வேர்ல்டு வார் அந்த மத்திய கிழக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் வரும்ன்ற. பிகாஸ் உலக போர் வந்து அந்த சைடுல தான் வரும், இஸ்ரேலை சுத்தி உள்ள நாடுகள் தான். பெரிய சண்டை வரும். அப்ப மக்கள், ஏராளமான மக்கள் மடிவார்கள். அப்ப அவங்க பணத்தெல்லாம் தின்றதுக்கு பறவைகள்லாம் வந்து கூடும். அதான் பறவைகளுக்கு விருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் ரகசியமா மனவாட்டிக்கு கல்யாணம் விருந்து கொடுக்கிறார். சூரியன்ல நின்று பேசின செய்தி என்னது? 7-6 மெசேஜ் தான். என்ன பேசுறாரு? come and eat the dine with him, come and dine the feast. வந்து நீங்கள் அந்த விருந்தை நீங்கள் உண்ணுங்கள், புசியுங்கள். he invited the bride. மனவாட்டி அவர் கூப்பிடுறார், அழைக்கிறார். இதுதான். அதனால 7 முத்திரை செய்தி தான், இந்த மேகம் தான் நீதியின் சூரியன். சூரியன்ல இருந்து ப்ராஃபட் பிரசங்கம் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்? 7 முத்திரை செய்தியை பிரசங்கம் பண்ணார். இந்த கிளவுட், இந்த மேக செய்தி என்ன பிரசங்கம் பண்ணார்? நம்மள விருந்துக்கு அழைக்கிறார், ராஜாவுடைய விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு நம்மள அவரு அழைக்கிறார். இதுதான் கிராஸ் ஃப்ரம் தி வெஸ்ட். இதுதான் மேற்கே உள்ள சிலுவை. அடுத்து பாருங்க, மறுபடியும் பார்ப்போம். அதே செய்தி தான் ஐயப்ப சொன்னேன். அதுல தொடர்ந்து 3 தரிசனம் சொல்றாரு. 2 பார்த்தோம்னா இப்ப 3வது தரிசனம். இதுல சொல்றாரு 422வது பேரால சொல்றாரு. கடைசியா முடிக்கும் போது ஒரு தரிசனம் சொல்றாரு 422. அது சொல்ற I pray for the little flock that the Holy Spirit has made me overseer of to feed them. தேவனே இந்த சிறு மந்தையை கொடுத்து அவர்களுக்கு கண்காணியாக வைத்து அவர்களுக்கு உணவு போதிக்க கொடுத்த இந்த சபைக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு லாஸ்டா ப்ரே பண்ணுவோம், ஜெபிப்போம். ஓ லார்ட், and I have done all I know how to do. எப்படி நம்ம செய்யணும்னு நினைச்சேனோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்றார். To feed them on the bread of life. ஜீவ அப்பத்தை அவர்கள் புசிப்பதற்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிட்டேன்.
that vision, இன்னொரு தரிசனம் பாருங்க. அந்த தரிசனத்துல இன்னொரு தரிசனம் நான் பார்த்தேன். அந்த தரிசனத்திலே many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, where the big curtain laid in the west. மறுபடியும் என்ன சொல்றாரு? வெஸ்ட். ஒரு பெரிய திரை, big curtain என்னது? திரை. ஒரு பெரிய திரை மேற்கிலே தூங்கி இருந்துச்சாம். மேற்கு எத்தனை தரிசனம் இது? மூணாவது தரிசனம். முதல்ல ஒரு மேற்கு பார்த்தோம், அப்புறம் சூரியன் நிற்கிறத பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கணும்? மறுபடியும் மேற்குல ஒரு பெரிய திரை தூங்கி இருந்துச்சாம். அதோட பார்த்தா the big curtain laid in the west, மேற்கு திசை, and a mountain of the bread of life. அங்க ஜீவ அப்ப மலைன்னு ஒரு மலை இருந்துச்சாம். ஒரு மலை இருந்துச்சா? என்ன மலை அது? the mountain of bread of life, ஜீவ அப்ப மலை இருந்துச்சாம். And a little book, I was not disobedient to the heavenly vision. அந்த நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை அப்படின்ற புத்தகத்துல நான் அதை எழுதியிருக்கேன், அதை சொல்லியிருக்கேன். அப்ப தீர்க்கதரிசி மறுபடியும் ஒரு தரிசனத்தை பார்த்தாரு. அந்த தரிசனமும் எங்க தான் அவர் கூட்டிட்டு போயிருக்கு? மேற்குல தான். மேற்குல அவர் நிக்கிறாரு. அப்ப பெரிய திரை வானத்துல இருந்து தொங்குதான். வானத்துல இருந்து பெரிய திரை தொங்குதான். இப்படியே ஒரு நாள் ஒரு பெரிய திரை பரலோகத்துல தொங்க விடுவார் ஆண்டவர்? இல்ல. தரிசனங்கள் சொப்பனங்களா ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆவிக்குரிய அர்த்தம். அதே அர்த்தம் எடுத்துக்கூடாது, நான் அப்படியே எடுத்துக்கூடாது. தரிசனத்தை ஒரு மாடு விட்டுது, கடவுள் ஒரு மாடு உங்களை துரத்திட்டு வருதுன்னா அப்படின்னா நாளைக்கு நம்ம போகும்போது மாடு துரத்துன்னு நினைக்க கூடாது. ஆவிக்குரிய அது ஒரு அசுத்தாவியா இருக்கும். நம்மள ஏதோ ஒரு அசுத்தாவி துரத்தும். ஸ்பிரிச்சுவல் மீனிங் தான். அப்போ ஒரு திரை தொங்குதுன்னா திரை தொங்காது, அப்ப ஏதோ ஒரு தொங்க போகுது, ரைட்? அப்ப அதுல என்ன இருக்கும்? the bread of the mountain of the bread of life, ஜீவ அப்ப மலை ஒரு மலை இருந்துச்சு. என்ன மலை வரும்போது? ஜீவ அப்ப மலை. ஜீவ அப்ப மலை வந்தா நமக்கு என்ன பிரயோஜனம்? உணவுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையினால் மனுஷன் வார்த்தையினால் தான் பிழைப்பான். அப்பந்தான் மனுஷனுக்கு தேவை, அப்பந்தான் உயிர் வாழ முடியும். இயற்கையான அப்ப சாப்பிட்டா இயற்கையில உயிர் வாழலாம். ஆனா இங்க என்ன அப்ப? அது ஆவிக்குரிய ஜீவப்ப நமக்கு தேவை. ஜீவப்ப மலைன்னு ஒரு பெரிய மலை இருக்கு. ஜீவப்பம் மலை என்ன மலை அது? அப்படி யார் இருக்க முடியும்? இயேசு சொல்றார், ஜீவப்பம் நானே. Who is the mountain of the bread of life? Jesus said, I am the bread of life. இயேசு சொன்ன நானே ஜீவப்பம் என்று சொன்னார். அப்ப அந்த ஜீவப்பம் மலை யாரு? இயேசு. பெரிய திரை வானத்துல தொங்கிட்டு இருக்கான். வானத்துல என்ன தொங்கிட்டு இருக்கான்? பெரிய திரை. திரை என்றால் என்ன? What is the curtain? வெயில். ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வந்து திரை என்பது என்ன? திரைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில். சில அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு சரீரத்தை குறிக்குது. திரை என்பது எதை குறிக்குது? சரீரத்தை குறிக்குது. இன்னொன்று திரை என்பது வேறொரு பரிமாணத்தை குறிக்கிறது. The veil means, the curtain means another dimension, going beyond the curtain of time. காலத்திரையை கடந்து அப்படின்னு சொல்றார். தீர்க்கதரிசி காலத்திரையை கடந்து ஆறாம் பரிமாணத்துக்கு சென்றார். திரை. அப்ப திரை என்பது என்னது? டைமென்ஷன். டைமென்ஷன். அப்ப வானத்துல பெரிய திரை தொங்குதுன்னா ஒரு டைமென்ஷன் வருது. வானத்துல இருந்து டைமென்ஷன் வருது. another dimension வருது வானத்துல இருந்து. ஆனா அது எப்போ வருது? வெஸ்ட். இந்த வெஸ்ட் மேற்கு. அது எங்க தோன்றுறது? மேற்குல தோன்றுது. அப்படின்னா அப்ப இதுவும் எதைதான் குறிக்குது? அந்த மேகம் தான். அந்த மேகம் தான் திஸ் கிளவுட். இந்த மேகம் தான் கர்டைன். drops from heaven. இதான் பரலோகத்தில் தொங்குற அந்த பெரிய திரை. ஜீவ அப்ப மலை இதுலதான் இருக்குது. இதுலதான் என்ன இருக்குது? ஜீவ அப்ப மலை. ஜீவ அப்ப மனவாட்டிகள் 7 முத்திரைகள் ஆகிய வார்த்தை அப்ப கிடைக்குது. யோவான் அதை சாப்பிட சொன்னார். ஏன்னா அந்த புக்கு வந்து அப்பமா இருக்குது. அதை புசித்தால் யோவான் அதை புசித்து விட்டு தான் அவன் இங்கே வா என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்கிறார். வெளிப்படுத்துற விஷயம் சொல்லப்படுகிறது. ஜெயமுள்ளவன் எவனோ அவனுக்கு ஜீவ அப்பத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது. ஜெயமுள்ளவன் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். ஜெயமுள்ளவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுவான். அதான் the curtain beyond the time. காலத்தை கடந்து உள்ள காலத்திரை. going beyond the time curtain. இந்த காலத்திரை கடந்து வந்திருக்கு இந்த திரை. இதுலதான் 6ஆம் பரிமாணம் இருக்குது. 7ஆம் பரிமாணத்துல தான் இருக்குது. 7ஆம் பரிமாணத்துல இயேசு இதுல இருக்காரு. 6ஆம் பரிமாணத்துல ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. அதான் திரை. இந்த சரீரம் தான் என்னது? வேறொரு சரீரம் திரை. இது எல்லாம் பரிமாணங்களே பேசுறாங்க. ஆக நாம் இருந்து பார்க்கும்போது
நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேற்கே சிலுவை. அப்ப மேற்கே ஒரு சிலுவை வரணும். ஃப்ரெஷ்ஷா இயேசு கிறிஸ்துவ இந்த சந்ததி ஃப்ரெஷ்ஷா சிலுவையில் அரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து இந்த சந்ததி ஃப்ரெஷ்ஷா சிலுவையில் அரைஞ்சிருக்கு. அதெல்லாம் கடைசியாக சொல்லி நான் முடியும். The indictment in the செய்தி, குற்றச்சாட்டு என்ற செய்தி 116 சொன்னாரு. In doing so, இப்படி அவர் செய்வதனால் they crucified Jesus in 1963. இப்படி செய்வதனால் அவர்கள் இயேசுவை 1963ஆம் ஆண்டிலே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இயேசு எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டார்? 1963 ஃப்ரெஷ்ஷா. அவர் சிலுவையில் அறையப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஹிஸ்டரி. இட் மேட் அஸ் ஹிஸ்டரி. அது சரித்திரமாயிடுச்சு. இப்ப சொல்லிருக்கு பைபிள் எபிரேயர்ல சொல்லிருக்கு ஃப்ரெஷ்ஷா சிலுவையில் அறையறாங்க இயேசுவை. இப்ப புதுசா சிலுவையில் அறையறாங்க. இப்ப இன்று சிலுவையில் அறையறாங்க. எப்ப அறைஞ்சாங்க? 1963 and are just as guilty as those guys at that day. அந்த ஆளுங்க அந்த காலத்துல செஞ்சு அவங்க குற்றவாளிகள் ஆனது போல இன்னைக்கு இவங்க குற்றவாளிகள் ஆயிடுறாங்க. ஆகவே அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு மேற்கே சிலுவை வந்திருக்கிறதா வரலையா சொல்லுங்க? வந்துருச்சு. Now cross in the west. இப்ப மேற்கே சிலுவை வந்துருச்சு. சாஸ்திரியெல்லாம் கிழக்கே வந்த சிலுவையை நோக்கி தேடிட்டு போன மாதிரி, அந்த நட்சத்திரத்தை தேடிட்டு போன மாதிரி, இப்ப மணவாட்டி எதை தேடிட்டு வந்திருக்கிறா? அந்த சிலுவை வந்ததுனால நமக்கு என்ன பயன்? மேற்கே சிலுவை வந்ததுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம். அந்த சிலுவை தங்க நிறமா இருந்துச்சு, அதான் அந்த மேகம். அதுல இருந்து ஒளி வந்துச்சு அப்படின்றாங்க. அதுல இருந்து என்ன வந்துச்சு? அதுல இருந்து ஒளி வந்துச்சு. அதுல இருந்து ஒளி வந்து அந்த ஒளி நம்மை கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் முக பிரகாசம் உங்களிலே பிரகாசிக்க கிடவுது. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் பிரகாசம் உங்களில் ஒளிக்க கிடவுது. அந்த ஒளியை நம்ம பெற்று நம்ம என்ன செய்யணுமா? நம்ம பிரகாசிக்கணும். பிரகாசிக்கணும். அடுத்து இதனால அந்த ஒளியினால் அந்த சூரிய வெளிச்சத்தால் என்ன பயன் நமக்கு என்றால், கோதுமை கதிரானது முற்ற வேண்டும். கோதுமை மணியினுடைய கதிர் முற்றி நமக்கு அந்த கோதுமை மணி முற்றல் அடைந்து அறுவடைக்கு செல்ல வேண்டும். கதிர் முத்தணும். இப்ப செடி முத்தக்கூடாது. எது முத்தணும்? கதிர் முத்தணும்ன்ற. இப்ப செடி வளர்ற காலம் இல்ல. இப்ப ரட்சிப்பு அதிகமாக மக்கள் ரட்சிக்கப்படுகிற காலம் இல்ல. எல்லாம் முடிகிற காலம். சபை பெரிதா வளராது. நீங்கள் சர்ச்சை பெருசா வளராது. அது சபை வளர்ந்த காலம் வேற. இப்ப என்னது? மணி முத்திர காலத்துல வளர்ந்துட்டு இருக்கோம். கோதுமை மணி முத்தலாகணும், முதிர்ச்சி அடையணும், கிறிஸ்துவை போல மாறணும், வார்த்தையை வளர்ச்சி அடையணும். ஆகவே இன்றைக்கு மேற்கே சிலுவை, தூரத்திலே ஒரு சிலுவை நிற்கிது. தூரத்திலே ஒரு கிராஸ். இது வந்து செகண்ட் க்ரூசிஃபிகேஷன். இரண்டாவது சிலுவை அறையப்பட்டது. முதல் சிலுவை அன்றைக்கு முதல் சிலுவையில் அறையப்படுதல், இது இரண்டாவது சிலுவையில். முதல் சிலுவையில் அறையப்படுவதற்கும் இரண்டாவது சிலுவையில் அறையப்படுவதற்கும் வித்தியாசம் என்ன? முதல் சிலுவையில் அறையப்படுதல் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக சிலுவையில் அறையப்பட்ட போது அதிலிருந்து சபை காலங்கள் தொடங்கியது. காலங்கள் வந்தது. இயேசு முதல் சிலுவையிலே காலங்கள் வந்தது. முதல் சிலுவையில் அறையப்பட்டதனால by the first cross the time is started. The church ages started. The church ages started. Time. இப்ப செகண்ட் க்ரூசிஃபிகேஷன்ல இரண்டாவது சிலுவையில் அறையப்படுதல்ல வெளிப்படுத்தல் 10:7 நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இதுல எது நிறைவேறுது? வெளிப்படுத்தல் 10:7. There shall be time no more. இனி காலம் செல்லாது. Time shall be no more. அதான் மெசேஜ். இனி காலம் செல்லாது. அப்ப இனி காலம் செல்லாது என்றால் நித்திய ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் க்ரூசிஃபிகேஷன்ல எது வந்துருச்சு? நித்திய ஆரம்பிச்சிருச்சு. முதல் சிலுவையிலே கால ஆரம்பிச்சிச்சு. இப்பொழுது இரண்டாவது சிலுவையிலே இப்பொழுது நித்தியமானது இன்றைக்கு ஆரம்பித்திருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த ஜீவம் அதான் வானத்துல வந்த திரை தான், பரலோகத்திலிருந்து வந்த திரை இதுதான் ஜீவாப்பம் மலை. இந்த மேல செய்தி 7 முத்திரை செய்தி என்னது? ஜீவாப்பம் மலை. யார் யாருக்கெல்லாம் ஜீவாப்பம் வேணுமோ அவங்களாம் இங்க எங்க போகணும்? இன்னைக்கு 7 முத்திரை செய்திக்குள்ள போகணும். போய் இந்த ஜீவாப்பத்தை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற புதிதா வந்திருக்கிற ஜீவாப்பத்தை புசிக்கணும். அதுதான் காலத்தின் செய்தி. அதை புசித்தால் அதுதான் நம்மை மறுரூபப்படுத்த பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு தூரத்திலே சிலுவை இருக்கிறதை, வானத்திலே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சிலுவை நமக்கு நம்முடைய அவமானங்களையும் துன்பங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மாமிசத்தினுடைய அழிவையும் எடுத்துக்கொண்டு நமக்கு அழியாமையையும் நித்தியத்தையும் தருகிற செய்தியை நம்ம கொடுக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தரை துதித்து நாம் நன்றி சொல்லுவோம். நம்மளால் எழுந்திருக்கிறோம்.
தூரத்தோர் குருசு. ஸ்பெஷல் சான்ஸ். தூரத்தோர் குருசு குருசு. ஆகவே நாம் நல்லா பார்ப்போம். நமக்கு சந்தேகமே வரக்கூடாத அளவுக்கு நமக்கு செய்தியில பாயிண்ட்ஸ் நிறைய நமக்கு கிடைச்சிருச்சு. Hallelujah. கிராஸ் இன் த வெஸ்ட், அதுதான் மேற்கிலே உள்ள சிலுவை. அது என்ன? வாட் இஸ் தட்? அது என்ன? தட் இஸ் தி ரெவலேஷன் ஆஃப் தி செவன் சீல்ஸ் மிஸ்ஸிங். அதான் ஏழுமுத்திரையின் செய்தி. Hallelujah. There is the cloud come in the day of the seven seals open. ஏழு முத்திரை திறக்கப்பட்ட நாளிலே வந்த மேகம் தான் அந்த golden cross. The cloud is the golden cross. Praise the Lord. Hallelujah. The vision, the cloud is the vision of the golden cross that Branham saw in his early age. அவருடைய ஆரம்ப காலத்திலே அவர் பார்த்த அந்த தரிசனம், அந்த தங்க சிலுவை குறித்த தரிசனம் தான் அந்த ஏழு முத்திரையின் செய்தியாகிய மேகமாக இருந்தது. Hallelujah. வானத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த திரை, மேற்கிலே தொங்கின அந்த திரை, ஜீவப்ப மலை என்பது அதுதான் ஏழு முத்திரை செய்தியாக இருந்தது. The mountain of the bread of life. The curtain hanged from heaven is the seven seals message. The cloud, hallelujah, came in the year 1963. That is the new Calvary. அதுதான் புதிய Calvary. Cross in the west. அதுதான் மேற்கிலே சிலுவை. அதனால என்ன? What is the use of that? அதனால நமக்கு பயன் என்ன? சாஸ்திரிகள் கிழக்கிலே இருந்த அந்த நட்சத்திரத்தை கண்டு கிறிஸ்துவை கண்டுபிடித்தார்கள். அதுபோல மனவாட்டி மேற்கில் இருந்த சிலுவையை கண்டு அவர் மறுபடியும் கிறிஸ்துவை கண்டுபிடிக்க வேண்டும். Right? Identify Christ through that cloud, through that message. Glory, hallelujah, praise God. ஆகவே மேற்கில் இருந்த சிலுவையை நாம் கவனித்துக் கொண்டே அதிலிருந்து வருகிற ஒளியிலே நம்மை மகிமைப்படுத்தி தேவன் மகிமைப்படுத்த உதவி நம்ம அர்ப்பணிப்போம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. We got the salvation from the cross that Christ crucified before 2000 years. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து மரித்த சிலுவையில் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிப்பு, salvation from the first cross. Now the redemption from the second cross. Hallelujah. இப்பொழுது இரண்டாவது சிலுவையிலே மீட்பு கிடைக்கிறது நமக்கு. Redemption, salvation and the redemption. ரட்சிப்பு மீட்பு. அன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது, இன்றைக்கு சரீர மீட்பு. உத்தரவிடுகிறார்கள். ஆகவே இந்த மேகம் இல்லை என்றால், இந்த மேகம் வரவில்லை என்றால் நமக்கு மீட்பு கிடைக்காது. உத்தரவிடுகிறார்கள். ஏழு முத்திரை செய்தி வெளிப்படாவிட்டால் மனவாட்டி மறுரூபம் அடைய முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவான விசுவாசம் கிடையாது. ஆகவே இந்த செய்தியாகிய, இந்த ஏழு முத்திரை செய்தியாகிய அந்த சிலுவையை நாம் மேன்மைப்படுத்துவோம். Let us magnify the cross. That is the seven seals message. Let us praise the cross, the second cross. That is the cloud. இரண்டாவது சிலுவையாகிய இந்த மேகத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், பாராட்டுவோம், துதிப்போம். அதன் மூலமா கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்தார். கிறிஸ்து நமக்கு வெளிப்பட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Glory. Praise the Lord. Hallelujah. தூரத்தோர் குருசு. தூரத்திலே ஒரு குருசு. ஓ பிரியமானவர்களே, மேற்கிலே தூரத்திலே ஒரு குருசு நமக்கு தோன்றினது. அந்த குருசிலிருந்து, அந்த சிலுவையிலிருந்து நமக்கு இன்றைக்கு ஒளி நம்மை பிரகாசிக்கிறது. அந்த சிலுவை நமக்கு ஜீவபத்தை கொடுக்கிறது. அந்த சிலுவை நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை தருகிறது. அது நம்மை கல்யாண விருந்துக்கு, அதிலிருந்து தீர்க்கதரிசி அந்த சூரியனிலிருந்து, அந்த நீதியின் சூரியன் மேலத்திலிருந்து நம்மை கல்யாண விருந்து கலைக்கிறார். அந்த சிலுவை நம்மை மேன்மைப்படுத்துவோம், பாடுவோம். On the hill far away stood an old rugged cross. Song, the translation of that song. அந்த பாடலுடைய மொழிபெயர்ப்பு தான் தூரத்திலே குன்றிலே ஒரு சிலுவை என்ற பாடலை நாம் பாடுவோம். தூரத்தோ குன்றிலே நின்ற குருசு Kursi
வைத்திருந்தார். இப்பொழுது அந்த சிலுவையை தேவன் மேற்கிலே வைத்திருக்கிறார். பண்டைய குருசை, the old rugged cross, the sign of the sufferings and saves. துன்பமும் அவமானமும் உள்ள சின்னம் அது. இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் துன்பமும் அவமானம் அனுபவிக்கிறீர்களா? அப்படியானால் அந்த சிலுவையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இந்த அவமான ஸ்தாபனம், இந்த ஏழுமுத்திரை செய்தியை, இந்த வேகத்தை நாம் பேசுவதனால் நம்மை அவமானமாக பேசுவார்கள். உலகம் இதை அவமானமாக சொல்லும். கவலைப்படாதீர்கள். This is the second crucifixion. இது இரண்டாவது சிலுவை. முதலாவது சிலுவையிலே மணவாளன் அறையப்பட்டார். இப்பொழுது இரண்டாவது சிலுவையிலே மறுபடியும் மணவாளன் மணவாட்டிக்குள் அறையப்படுகிறார். கிறிஸ்துவை போல இப்பொழுது மணவாட்டி செய்திக்காக வார்த்தை நிமித்தம் நிந்தையை அனுபவிக்கிறார். நம் உறுதியாக சாஸ்திரிகள் உறுதியாக அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி கொள்கிறார்கள். The wise men deeply concerned about the stars. They confirmed about the stars. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை குறித்து மிகவும் உறுதியாக இருந்தார்கள். It did not disappoint them. அது அவர்களை மறுபடியும் அவர்களை அது தோல்வியடைய செய்யவில்லை. Because ஏனென்றால் அவர்கள் உறுதியான அடையாளத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதுபோல நாம் நல்ல உறுதியாக நமக்கு தெரிகிறது இந்த ஏழுமுத்திரை செய்த மேற்கே வந்த சிலுவை குருசு என்று சொல்லி, இதுதான் மேற்கே வந்த அந்த அந்த மேகமாக இருக்கு, சூரியனாக, நீதியின் சூரியனாக இருக்கு. நாம் ஏதோ கற்பனையை நாம் வாழவில்லை, ஏதோ ஒரு கட்டுக்கதையை நம்பி போகவில்லை. உறுதியாக தேவன் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி சொன்ன அவருடைய செய்தியின் மேல் நாம் உறுதியான அஸ்திவாரத்தில் இருக்கிறோம். We have strong evidence in the message. செய்தியில் நமக்கு உறுதியான ஆதாரங்கள் இருக்குது. அதை சாஸ்திரியை போல நாமும் விசுவாசத்தோடு பின் சொல்லுவோம். உறுதியாக இந்த செய்தியை பின்பற்றிக் கொண்டே சொல்லுவோம். அப்பொழுது நாம் மணவாளனை அடைவோம். ஹல்லேலூயா. We will attain the rapture. அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை நாம் அடைவோம். அதை சாஸ்திரி நட்சத்திரத்தை பின்பற்றிக் கொண்டு போனது போலவே நாம் செய்தியை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். மெசேஜ் அப்படியே பின்பற்றிக்கிட்டே உள்ள போய்கிட்டே இருக்கும். அப்பொழுது நாம் காரியத்தை கண்டுபிடித்து விடுவோம். அவர்கள் கண்டுபிடித்தது போல பிள்ளை இருந்த இடம் முழுக்கும் அவர்கள் நடத்தி அவர்கள் ஏமாற்றப்படவில்லை. கடைசியாக பிள்ளையை அவர்கள் கண்டார்கள். கடைசியில் நம்முடைய மணவாளனை நாம் கண்டுபிடித்து விடுவோம். ஆகவே சிலுவை, ஏழுமுத்திரையாகிய சிலுவை, இரண்டாவது சிலுவை, ஏழுமுத்திரையாகிய அந்த மேகம் சிலுவை நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த செய்திக்காக, இந்த சிலுவைக்காக உண்மையாக நாம் வாழ வேண்டும். கடைசி அண்டை கோசுக்காக நான் ஏற்பொழுதும் உண்மையாயிரோ
அப்பொழுது ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கிரீடம் உண்டு. சிலுவை நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. There is a great exchange has done here now. இப்பொழுது பெரிய பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. A mutual exchange has done here. ஒரு பரஸ்பரமான பரிமாற்றம் இப்பொழுது நடந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன பரிமாற்றம்? மணவாட்டியுடைய பாவங்கள் எல்லாம் செய்தி எடுத்துக்கொண்டு விட்டது. அல்லேலூயா. செய்தியில் இருக்கிற மகிமை, மேன்மை, கிரீடம் எல்லாம் மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இதுதான் இந்த சிலுவையில் நடந்தது. மேற்கில் அந்த சிலுவை. ஆகவே இந்த தூரத்தில் இருக்கிற இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேற்கிலே அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே எங்களுக்கு மேற்கிலே ஒரு சிலுவை என்ற செய்தியை கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த டிசம்பர் மாசத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த 4 வாரங்களும் இந்த கிறிஸ்துமஸ் பற்றி பேசி அதோடு அது எப்படி இன்னைக்கு அது இந்த காலத்திலே எப்படி மணவாட்டியோடு பொருந்துகிறது என்பதை, செய்தியோடு பொருந்துகிறது என்பதை மக்களுக்கு விளக்கி காட்ட எனக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். செய்தியிலிருந்து நீங்கள் காரியங்களை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்தியை ஆழமாக இவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த உறுதி செய்தியின் மேல் வருகிறது. எந்த நம்பிக்கை, எந்த மனிதன், எப்படிப்பட்ட வேத அறிஞர் யார் இதற்கு விரோதமாக என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வதை எங்களால் புறக்கணிக்கத்தான் முடிகிறது. இந்த செய்தியின் விசுவாசத்திலிருந்து எங்களால் பின்வாங்க முடியவில்லை. காரணம், செய்தி மிக உறுதியாக நிரூபிக்கிறது. Message confirms authenticity about the 7 seals is the cross. 7 முத்திரை தான் முத்து, இது சிலுவை என்பதை 7 முத்திரை செய்தி மிக தெளிவாக விவரிக்கிறது. அவை தரிசனங்கள், சொப்பனங்களை எடுத்து பார்க்கும்போது 7 முத்திரை செய்தியோடு அது மிக சரியாக பொருந்துகிறது. ஆகவே சந்தேகமே இல்லாமல், சாஸ்திரிகள் எப்படி சந்தேகமே இல்லாமல் உறுதியான அடையாளத்தை பின்பற்றினார்களோ அதுபோல சந்தேகமே இல்லாமல் 7 முத்திரை செய்தான் மேற்கிலே தோன்றின நட்சத்திரம் என்பது தெரிகிறது. 7 முத்திரை செய்தான் சூரியனிலே தீர்க்கதரிசி நின்று கொண்டு பிரசங்கித்தது என்று தெரிகிறது. 7 முத்திரை செய்தான் பரலோகத்திலிருந்து வந்த பெரிய திரை என்பதை காட்டுகிறது. அது பெரிய திரை, அதிலே திரையாகிய தியாபனை செய்கிறது வந்திருக்கிறது. வேறொரு பரிமாணத்துக்கு கொண்டு சொல்லுகிறது. அதுதான் ஜீவ அப்பம் மழையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனவாட்டியும் இங்கே சென்று ஜீவ அப்பத்தை எடுத்து புசித்துக் கொள்ளலாம். புசித்துக் கொண்டவர் ஜீவிக்கலாம், நித்தியமாக வாழலாம். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் நித்தியமாக என்று சொன்னது போல இந்த நித்திய ஜீவ அப்ப வார்த்தையை புசித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில் நாங்கள் உறுதியாக சில நிறைய காரியங்களை வெளிப்படுத்தும். நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடவில்லை ஆண்டவரே, அது ஒரு அஞ்ஞான பண்டிகை. அது தவறான கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தவறான ஒரு புராண கதை போல இருக்குது. உண்மையான கிறிஸ்தவமே இன்றைக்கு சரித்திரமாகிவிட்டது. ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகை புராணமாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது நாங்கள் we are living in the present age. We need the present truth ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற சத்தியம் தேவை ஆண்டவரே. We need Jesus afresh. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நாங்கள் புதிதாக எங்களுக்கு ஒரு வேண்டும், ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு வேண்டும். பழைய உணவு அது அழுகி போய்விடும். ஃப்ரெஷ் புதிய உணவு எங்களுக்கு தேவை. புத்தர் செய்தி வெஸ்லி காலத்தில் கிரியை செய்யாது. வெஸ்லி செய்தி பெந்தகோஸ்தே காலத்தில் கிரியை செய்யாது. பெந்தகோஸ்தே காலத்தில் அப்போஸ்தலர் செய்தி கிரியை செய்யாது. இவைகள் எதுவும் இந்த காலத்தில் கிரியை செய்யாது. ஏனென்றால் நாம் வேறொரு காலத்தில் வாழ்கிறோம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். இது 7 முத்திரை திறக்கப்படுதலாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் ஃப்ரெஷ் ஃபுட். இதுதான் இப்பொழுது ஜீவிக்கிற மன்னா. இதுதான் புதிய மன்னா. இந்த ஃப்ரெஷ் ஃபுட்டை கழுவு குஞ்சிகளாகி மனவாட்டிகள் கொடுத்து புசித்து மறுரூபமாக செய்யும். வந்திருக்கிற யாவரையும் மலைக்கு முன்பாக அழைத்து செல்லும். இந்த வாரம் முழுவதும் கூட வந்து காத்துக்கணும். வரக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து எங்களை காத்து நடத்தும். இந்த ஜெப குறிப்பு சொன்ன சகோதரிகளுக்காக, சகோதரி மரகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆபரேஷனை கர்த்தருடைய நல்ல விதமாக முடிந்ததற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல சுகமடைந்து அவர்களை எழுந்து நட என்று சொல்லி உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த எதிர்காலத்தில் அவர்கள் எந்த ஆபத்து இல்லாதபடிக்கு அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க உதவி செய்யும். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு மகளை கர்த்தர் சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். அதுபோல இந்த டெலிவரிக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. பயப்படாமல் தைரியம் வார்த்தை தேவன் மேல் விசுவாசத்தோடு தைரியமாக இருக்க உதவி செய்யும். நல்ல முறையிலே மகளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு உதவி செய்யும். அதுபோல அந்த பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகர் ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிக்காங்க. இங்கே வந்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண விஷயமாக அவர்கள் எடுக்கும் முயற்சிகள், நாங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பலனளிக்க உதவி செய்யும். வேலையில்லாத சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். படித்த அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை தந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையில்லாத ஒரு நல்ல ஒரு வேலையை தந்து உதவி செய்யாங்க. சில சகோதரர்களுக்கு இந்த கொரோனாவினாலே வேலை போயிருக்கிறது. சில சகோதரர்களுக்கு வேலை போய் கொண்டிருக்கிறது.
கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு கதவை சாத்தப்பட்டால் இன்னொரு கதவை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவர் வேலை தந்து உதவி செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரதர் ஆரோக்கியசாமிக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்யும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆசீர்வாதமாக நடக்க உதவி செய்யும். அவர் சென்று ஜெபிக்கும் ஜெபங்கள் தேவனால் கேட்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அதனால் ஆசீர்வாதம் கிடைக்க உதவி செய்யும். அதே நேரத்திலே அவர் ஜெபத்தினால் ஈர்க்கப்பட்டு அவரிடத்திலே வருகிற மக்களுக்கு அவரை கடைசி கால செய்தியை அறிவிக்கிறதுக்காக உதவி செய்யும். வந்து இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதத்தை எங்களை காத்து பத்திரமாய் அழைத்து செல்லும். இயேசுவின் நாமத்தில்